தீர்க்கும் வழிகளும் என்ற இந்த தொடர் உரையில் இடையில சில நாட்கள் அல்லாஹ் சில இடையூறுகளை ஏற்படுத்தினான். அல்லாஹ்வே அதை நிவர்த்தியும் செய்துவிட்டான். மனிதர்கள் என்று சொன்னாலே நோய் நொடிகளுக்கு உள்ளாவது ஒரு சாதாரண ஒரு விஷயம். இது ஒரு விமர்சனத்துக்குரிய மேற்றே கிடையாது. ஆனாலும் இப்படி ஒரு செய்தியை அறிவித்த உடனே முகநூல்ல பலவிதமான சாபங்களும் ஏச்சுகளும் ஒரு பக்கம், நல்ல மக்களுடைய துவாக்கள் ஒரு பக்கம். நல்ல மக்களுடைய துவாக்களுக்கு நம்ம ஜஸாக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு கூலியை தர வேண்டும் என்று அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றவங்களுடைய சாபத்தை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா ஒமா துவாவுல் காஃபிரீன இல்லா ஃபில் லலால், இறை மறுப்பாளர்களுடைய பிரார்த்தனை வீணாகவே முடியும். அவங்க என்னத்தை சபிச்சாலும் செல்லாது, அல்லாஹ் ஏத்துக்கிற மாட்டான். அதை நம்ம கண்டுக்கிற வேண்டிய தேவையும் இல்லை. சரியா? அவ்வளவுதான். இது சம்பந்தமா சொல்ல வேண்டிய செய்தி அவ்வளவுதான். நம்ம தலைப்புக்கு போயிடும். அப்ப தீய குணங்களும் தீர்க்கும் வழிகளும் என்கிற தொடரில் முக்கியமாக மனிதன் தவிர்த்துக் கொள்ள வேண்டிய விஷயம் பெருமை என்பதை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்தாபி அவர்கள் சில நாட்கள் சில செய்திகளை சொல்லியிருப்பார்கள். சில ரிப்பீட்டுகள் வரலாம், இருந்தாலும் பரவாயில்ல. குர்ஆன்ல ரிப்பீட்டா தானே இருக்கு நிறைய விஷயம். அதனால ரிப்பீட் வந்தா அது உறுதிப்படுத்திருக்குன்னு நினைக்கிற வேண்டியதான். சரி, முதலாவதாக மனிதன் பெருமை கொள்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. முக்கியமாக பெருமை பணத்துல தான் அதிகமாக மனிதன் பெருமை கொள்றான். பணம் அதிகமாக இருக்கும் பொழுது நம்ம சிறந்தவர்கள் என்றும், அந்த பணத்தை வைத்து சில வசதி வாய்ப்புகளை பெற முடிகிற காரணத்தினால உன்னை விட நான் உயர்வாக இருக்கிறேன் என்றும் மனிதன் நினைக்கிறான். அப்ப இந்த பணம் அதிகம் இருக்கிற காரணத்தினால வரக்கூடிய பெருமை இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எதிர்கொள்வது? பணம் இருக்குது பணம் இங்க இருக்கிறவர்களே எத்தனை பேர் பணக்காரங்க இருப்பீங்க, வசதி உள்ளவங்க இருப்பீங்க, வசதி ஏற்றவங்களும் இருப்பீங்க. இந்த வசதி உள்ளவர்கள் நம்மளை அறியாம நம்மிடத்துல பெருமை வறுமையானால் அந்த பெருமை வராம நம்ம என்ன செய்யணும் என்பதற்கு இஸ்லாம் நிறைய வழிமுறைகள் நமக்கு சொல்லித் தருகிறது. முதலாவதாக வழிமுறை என்னவென்று சொன்னால், இந்த செல்வத்தை குறித்து இஸ்லாத்துடைய பார்வை என்ன? நம்ம முஸ்லீம் என்கிற வட்டத்துக்குள்ள இருந்து சிந்திக்கிற ஒரு விஷயம் இது. பொதுவாக பெருமையை தவிர்ப்பதற்குரிய வழிமுறை பிறகு சொல்லுவோம். நம்ம முஸ்லீம்ங்கிற வட்டத்தில் இருக்கும் பொழுது இந்த பணத்தை அல்லாஹ் தர்றானே, இது நம்ம பெருமைப்படக்கூடிய அம்சமாக நமக்கு சொல்லி காட்டப்படுகிறதா, அல்லது எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சோதனை என்று சொல்லப்படுகிறதா என்று பார்த்தால், திருமறை குர்ஆன் நெடுகிலும் பார்க்கிறோம், இந்த பணம் என்பது செல்வம் என்பது ஒரு சோதனை தான். அது பெரிய ஒரு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது கிடையாது. கவனமா கையாளவில்லை என்று சொன்னால் அது ஒரு ஆபத்தாக முடிந்துவிடும். பல இடங்கள்ல இதற்கு திருக்குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னலி குல்லி உம்மத்தின் ஃபித்னா, ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு ஃபித்னா இருக்கிறது, சோதனை இருக்கிறது. ஒரு ஃபித்னத்து உம்மத்தி அல் மால், என்னுடைய சமுதாயத்துடைய சோதனை செல்வம். மற்றவங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கொடுத்து எல்லாம் சோதிச்சிருக்கிறான். அது என்னென்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நமக்கு ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு என்ன சோதனைன்னு கேட்டா, நம்ம சரியா நடக்கிறோமா இல்லையா என்பதற்கு அல்லாஹ் பெரிய சோதனையாக வைப்பது செல்வம். இந்த செல்வ விஷயத்துல தான் நம்ம கவுந்துருவோம். அதுக்கு என்ன அர்த்தம்? என்னுடைய உம்மத்திற்கு சோதனை செல்வம் என்று சொன்னால், அதை கவனமாக கையாளவில்லை என்று சொன்னால் நம்ம நாசமாகி விடுவோம், மறுமையில் நட்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்பதற்கு தான் இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இது திருமதியில 2258வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான், வஅலமு அன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செல்வங்களும் உங்கள் பிள்ளைகளும் அதுவும் சோதனை தான். நீங்க என்ன பாக்கியம் பெருமை அடிக்கிறதுக்குள்ள நீங்க நினைக்கிறீங்க. பரீட்சை பேப்பர் விடையில தான் பெருமை அடையணும். பரீட்சைக்கு போய் கொஸ்டின் பேப்பர் தட்டான், கொஸ்டின் பேப்பர் கிடைச்சிருச்சு, இது பெருமையா? அல்ல, பரீட்சைங்கிறான். பணங்கிறது பரீட்சை. பரீட்சை பேப்பர் நிறைய கொஸ்டின் இருக்கு, நான் பெருமை அடிக்கிறதா? அந்த நிறைய கொஸ்டினுக்கு பதில் சரியா சொல்றோமா, அதுதான் பெருமைக்குரியது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு தரப்பட்டிருக்கிற செல்வங்கள் எல்லாம் அது ஃபித்னத்துன், சோதனை, விடை சொல்வதற்குரிய வினாக்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வல்லாஹு அன்னல்லாஹ இந்தஹு அஜ்ருன் அதீம், அல்லாஹ்விடத்தில் தான் மகத்தான கூலி இருக்கிறது. கூலி அங்க இருக்கிறது. இது பரீட்சை பேப்பர், விடையை பார்த்து எழுதுங்கிறான் அல்லாஹ். அப்ப இந்த பணம் இருக்கிறவங்க என்ன நினைக்க வேண்டும் என்றால், இந்த பணத்தை வைத்து நம்ம நரகவாசி ஆயிடக்கூடாது
இதான் படிக்கிற முஸ்லீமா இருக்கக்கூடியவர்கள் பெருமையில விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை சோதிப்பதற்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். மற்றவங்களுக்கு கொடுக்காம நமக்கு அதிகமாக தந்திருப்பது நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை அமைத்துக் கொள்கிறோம் அதற்கு தந்திருக்கிறான். இதை விளங்கணுங்கிற அல்லாஹ் சொல்றான். இது 8வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் இருக்கிறது. அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா, செல்வங்களும் பிள்ளைகளும் இந்த உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருள்கள் தான். இது ஒரு சோதனைக்கு தந்த ஒரு அலங்காரம், பார்க்க கவர்ச்சியா இருக்கும். அதுவே பெருமை அடிக்கிறக்கூடிய விஷயம் அல்ல. ஒல் பாக்கியாத்து சாலிஹாத்து ஹைருன் இந்த ரப்பிக்க, என்றும் நிலையாக நிற்கக்கூடிய நல்லறங்கள் தான் உம்முடைய இறைவனிடத்தில் சிறந்ததே தவிர காசு பணமும் மக்கள் செல்வமும் சிறந்தது அல்ல அப்படின்னு சொல்லி திருமறை குர்ஆன்ல 18வது அத்தியாயத்தில் 46வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஜுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிசாயி வல் பனீன வல் கனாதீரில் முகந்தரத்தி மினல் ذهب والفضة, அதாவது மக்களுக்கு பெண்களை நேசிப்பது, பிள்ளைகளை நேசிப்பது, தங்க வெள்ளி குயில்களை நேசிப்பது, குதிரைகளை நேசிப்பது, கால்நடைகளை நேசிப்பது, விவசாயங்களை நேசிப்பது, இதுகள் எல்லாம் ரொம்ப உங்களுக்கு கவர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கிறது. ذالிக மதாவுல் ஹயாத்தி துன்யா, இது இந்த அற்பமான உலகத்தினுடைய சுகபோகங்கள், இது பெரிய நிலையானது கிடையாது, இதுவே சிறந்தது கிடையாது. வல்லாஹு இந்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் தான் அழகான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, முடிவு இருக்கிறது என்று 3:14 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வயலுள்ளி குள்ளி ஹுமதத்தில் லுமுசா அல்லது ஜமாமாலும் வத்ததா, காசை சேர்த்து எண்ணிக்கிட்டே இருக்கிறானே அவனுக்கு கேடு இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். காசை சேர்த்து வத்ததா எண்ணி எண்ணி பார்த்துட்டு இருப்பான் காசு உள்ளவன், அப்படி செய்கிறானே அவனுக்கு கேடு இருக்கிறது. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, அவன்கிட்ட இருக்கிற பொருளாதாரம் அவனை நிரந்தரமாக வைத்து விடும் என்று அவன் நினைக்கிறான். காசு இருந்தா சாவம் இருந்துருவீங்களா? மௌத்தே வராதா? எப்பவும் நித்திய ஜீவனாக இருப்பீர்களா? அல்லாஹ் கேட்கிறான். யஹ்சபு அன்னமாலஹு அஹ்லதா, அவனிடத்திலே உள்ள பொருளாதாரம் அவனை நிரந்தரமாகவே தங்க வைத்து விடும் என்று நினைக்கிறான். அவனுக்கு கேடுதான் இருக்கிறது என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்ப நம்ம என்ன வழங்கணும் என்று கேட்டால், பொருளாதாரம் சோதனை. அது எதுக்கு இதை பெருமை போகணும்னு சொன்னா, நம்மகிட்ட பெருமை வரும்னு சொன்னா, ஆகா இது பெருமைக்கு தரல, பரீட்சை பேப்பரா தரப்பட்டிருக்கிறது, சோதிப்பதற்கு தரப்பட்டிருக்கிறது, கவனமாக இல்லைன்னு சொன்னா நம்ம மறுமை நாசமாகிவிடும். இப்படி நினைத்தோமையானால், அல்லாஹ்வை பயந்து இப்படி நினைத்தோமையானால் பெருமை குறைஞ்சிரும், பெருமை வராது. காசுனால எனக்கு ஒரு பெருமை இருக்குன்னு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. கஷ்டமான பரீட்சைன்னு நினைக்கணும். காசு அல்ல அதிகமாக கொடுத்தோன்னு நினைக்கிறேன், கஷ்டமான பரீட்சை எல்லாம் தந்துட்டான், வேற சோதனைகள் லேசா வென்றுடலாம். இந்த காசு கொடுத்து உள்ள சோதனை கொஞ்சம் கஷ்டம், நம்ம கடினமான கொஸ்டின் பேப்பர் தரப்பட்டிருக்கு என்று நினைத்தோமையானால் அது பெருமை அடைப்பதற்கு பதிலாக அடக்கத்துக்கு தன்னால உண்டாக்கணும். நமக்கு அடக்கம் வரும், பணிவுதான் வரும். இப்படி பல இடங்களில் எல்லாம் நமக்கு எச்சரிக்கிறான். அதே மாதிரி இது நிறைய இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தொழுகையில துஆ செய்யும் பொழுது ஒரு முக்கியமான துஆ செய்வாங்க. மின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா வ அஊது பிக மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, இறைவா செல்வம் என்கிற சோதனையில் இருந்தும் உன்னுடைய பாதுகாப்பு தேடுகிறேன். வறுமைங்கிற சோதனையிலிருந்து பாதுகாப்பு, வறுமையும் சோதனை தான். இல்லைன்னு வைங்களேன், அது பின்னாடி பார்த்து வேற தலைப்புல வரும், பெருமையில வராது. வறுமை வந்துட்டா கூட என்ன செய்வான்னா, என்னோட அல்ல எங்கடா இருக்கான், என்னை சோறுறது இல்லை அப்படி கேட்பான். பணம் இருந்தாலும் என்ன செய்வான், நான் தானே எல்லாம் அப்படின்னு நினைப்பான். அப்ப ரெண்டு சோதனையிலிருந்து பாதுகாக்குவதற்காக வேண்டி நம்ம ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. வறுமையும் சிலர் கொடுக்கிற பரீட்சை பேப்பர் தான், பணமும் பரீட்சை பேப்பர் தான். ஒரே பேப்பரை கொடுக்க மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க, அவ்வளவுதான். எல்லா வகுப்புக்கும் ஒரே பரீட்சையா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அந்த சப்ஜெக்ட் வாரியா தான் கொஸ்டின் வரும். அல்லாஹ் அப்படி பிரிச்சு வைத்து என்ன செய்யறான், சிலருக்கு பணம்ங்கிற பரீட்சை, சிலருக்கு ஏழ்மைங்கிற பரீட்சை இப்படின்னு சொல்வதாக புகாரியில 6377, 6376, 6368 இன்னும் பல இடங்கள்ல இருக்கிறது. அப்ப இதெல்லாம் நம்ம என்ன விளங்கணும், பொருளாதாரத்தை ஒரு சோதனைக்கு எல்லாம் தந்திருக்கிறான். சில பேருக்கு சோதனைக்கு தந்திருக்கிறான், சில பேர் அழிக்கிறதுக்கு எல்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்றான். எதுக்கு நான் காசை கொடுக்குறேன் தெரியுமா, அவனை நாசமாக்குறே கொடுத்துருக்காங்கிறான்ல. தேரவே மாட்டான்னு வைங்களேன், தேரவே மாட்டாத ஒருத்தனுக்கு போய் பெரிய கொஸ்டின் கொடுத்தா, முட்டை தான் வாங்குவான்னு நினைச்சு அதுக்குரிய கேள்வியை கொடுத்தா என்ன அர்த்தம், இவன் தேரக்கூடாங்கிறது கொடுத்து 1ஆம் கிளாஸ் படிக்கிறவனுக்கு BA பேப்பர் பரீட்சை கொண்டு கொடுத்தா அவன் என்னத்தை எழுதுவான். அப்ப அல்லாஹ் கொடுக்குறான், அப்படியும் கொடுப்பேங்கிறான். பணத்தை சில பேர் கொடுப்பேன், சோதனையில ஜெயிக்கிறானே இல்லைன்னு பாக்குறதுக்காக வேண்டி. சிலர் ஜெயிக்கலாம், சிலர் ஜெயிக்காமல் இருக்கலாம். சில பேருக்கு நான் கொடுக்கிறது இவனை தொலைச்சு நரகத்தினுடைய போடணும் அப்படி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. வலா துஜிபுக அம்வாலுஹும் வலா அவுலாதுஹும், அவங்களுடைய செல்வமும் அவங்களுடைய மக்கள் செல்வமும்
உம்மை வியப்பில் ஆழ்த்த வேண்டாம். ரசூலுல்லாஹ் பத்தி சொல்றான், நிறைய காசு இருக்க, நிறைய பணம் வச்சுக்கிறாங்களே, இப்படி நீ ஆச்சரியப்படாத. இன்னமா யுரீதுல்லாஹு ஐயு அதிபகும் ஃபிஹா பித்துன்யா, அதன் மூலம் இந்த உலகத்திலும் அவர்களை வேதனை செய்ய அல்லாஹ் நாடுகிறான். வ தஸ்ஹக அன்ஃபுசுஹும் காஃபிரூன், காபிராக இருக்கும் பொழுது இருக்கும் நிலையில் அவங்களுடைய உயிர் பிரியணும் அல்லாஹ் நாடுகிறான். ஏன் கொடுத்திருக்கேன்டா, சில ஆளுக்கு நான் கொடுத்திருக்கிறது எதுக்குன்னு கேட்டா, உலகத்திலே அவனை வேதனைப்படுத்து, காசை கொடுத்து வேதனைப்படுத்துவேன், மரணிக்கும் பொழுதும் அவன் காபிரா மரணிப்பான், அதுக்காகவும் சில பேர் கொடுப்பேன். அப்ப 9:85 இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்து வந்து 9:55 இருக்கிறது. இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யஹ்சபூன அன்னமா நுபித்துஹும் மின் மாலின் வ பனீன், இவங்களுக்கு மக்கள் செல்வத்தையும் பொருளாதாரத்தையும் நம்ம கொடுத்திருக்கிறோமே, அதெல்லாம் வந்து நுசாரி உலகம் பில் கைராத், நல்ல விஷயங்களை விரைவாக கொடுக்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? பணத்தை கொடுத்தவன என்னோட நல்லதா அல்லாஹ் கொடுக்குறானே என்று நினைக்கிறீர்களா? இல்லை, பல்லா யசூரூன், கிடையவே கிடையாது, இவர்கள் விளங்காமல் இருக்கிறார்கள். இப்படி எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பணத்தால் பெருமை வருவதற்கு முக்கியமான மேட்டர் என்னன்னு கேட்டா, இந்த பணம் நமக்கு எதற்கு தரப்பட்டிருக்கிறது என்பதை சரியா புரியாது. கரெக்டா புரிஞ்சுட்டோம்னு சொன்னா ஒரு முஸ்லிமை பொறுத்தவரை பெருமை வராது. கரெக்டா புரியுது என்ன, இது ஒரு டெஸ்ட். பணம் தந்திருப்பது நம்ம எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எல்லாம் பார்க்கறோம். பணத்தை கொடுத்த பிறகு நம்முடைய பேச்சில் என்ன மாற்றம், நடையில் என்ன மாற்றம், அடுத்தவரை நடத்துவதில் எப்படி மாற்றம், என்னென்னலாம் நம்மள்ட்ட ஏற்படுகிறது என்பதை அனைத்தையும் அல்லாஹ் வந்து உன்னிப்பாக கவனிப்பதற்குத்தான் இந்த பணத்தை தந்திருக்கிறான். நினைத்தால் பெருமை வருமா? இருந்தா கூட போயிடும். நம்ம இடத்துல இப்படி இருக்குமே ஆனால் கூட போயிடும். ஃபர்ஸ்ட் இந்த பெருமை, பணத்தால் வரக்கூடிய பெருமை ஒழிய வேண்டுமானால் இது வந்து ஒரு சோதனைக்கு தான் தரப்பட்டிருக்கிறது, கெட்டது கிடையாது. பணத்தை கொண்டு எங்கேயும் போயிடலாம் மறுமையில், அப்படி இருக்கிறது. பணத்தை பெற்று பெருமை இல்லாம நல்ல காரியத்துக்கு வாரி வாரி வழங்கி அதனுடைய நன்மை அல்லாட்ட எதிர்பார்த்தான்னு வைங்க, அவனுக்கு மற்றவர்களுக்கு கிடைப்பதை விட உயர்ந்த தரஜா கிடைக்கும். ஏன், வாரி வாரி கொடுக்கிற சின்ன விஷயம் கிடையாது, மனசு வராது. அந்த மாதிரியும் இருக்கிறது. சோதனை என்று சொன்னாலே நரகம் அர்த்தம் இல்ல. சோதனை என்று சொன்னால் நீ கரெக்டா கையாண்டா அந்த பணத்தினாலே நீ சொர்க்கத்தில் அந்தஸ்து கூட பெறுவாய். சரியா கையாள என்று சொன்னா இதனாலே நீ நரகத்துக்கு போயிருவாய். உன்னுடைய அமலால் கிடைக்கிற கிரெடிட் எல்லாம் இந்த பணத்தால் போய்விடும். பணம் வந்த பிறகு நம்மள்ட்ட வரக்கூடிய திமிர் இருக்குத, அது வந்து அத்தனை அழிச்சு போடும். அப்ப அது கவனமாக கையாள வேண்டிய ஒரு பேப்பர் என்று என்ன செய்யணும், கேள்வித்தாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இது ஃபர்ஸ்ட் விஷயம். பணம் இருக்கிறவர்கள் இது வந்து சோதனைக்கு எல்லாம் தந்திருக்கான்னு விளங்கினால் பெருமை போயிடும். அடுத்து கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த பணம் இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம திறமையினால் வந்தது கிடையாது. இது ரெண்டாவது வழங்குறது. பணக்காரர்லாம் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் ரொம்ப ஒரு திறமையை வச்சு, அவங்களுடைய உழைப்பை வைத்து, அவங்களுடைய திட்டமிடுதலை வைத்து, அவங்களுடைய ஆராய்ச்சியை வைத்து இப்படிதான் பணக்காரர்கள் ஆனா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்ம உலகத்தில் இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் நான் இருக்கிறேங்கிறது இது ஆதாரமா காட்டுறான். என்ன ஆதாரம் காட்டுறான்? நாடியவர்களுக்கு நான் செல்வத்தை தாராளமாக கொடுக்கிறேன், நாடியவருக்கு குறைவாக கொடுக்கிறேன், சிந்திக்கும் மக்களுக்கு இது அத்தாட்சி இருக்கிறது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த பணம் வந்து எப்படி ஒருத்தன் பணக்காரனா போறான் ஏழையா போறான்னு சிந்திச்சு பார்த்தாலேயே இவங்க கையில ஒண்ணும் இல்ல, அவங்க கையில தான் எல்லாம் இருக்குது அப்படின்னு விளங்கும் நல்லா சொல்றான். அது எப்படி? இப்ப ஒரு செல்வந்தர் இருக்காருன்னு வைங்களேன், அவர் உழைக்கிறதை விட அதிகமா மற்றவங்க உழைக்கிறாங்க. நிறைய நேரம் யார் உழைக்கிறா? குறைந்த வருமானம் உள்ளவங்க உழைக்கிறாங்க, அதிகமா உழைக்கிறாங்க. நிறைய படித்தவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்க. படித்தவர்கள்லாம் படிக்காதவங்கள்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. படிக்காத ஒருத்தர் பெரிய கம்பெனியுடைய நிறுவனரா இருக்கிறாரு. அந்த கம்பெனியில போய் இவரை விட பல மடங்கு படித்தவர்கள்லாம் என்ன செய்யறாங்க, சம்பளத்துக்கு வேலை பார்க்கறாங்க. அப்ப படிப்பு இருக்கிறவர் சம்பாதிக்க முடியல, படிப்பு இல்லாதவர் சம்பாதிக்கிறார். பாக்குறீங்களா இல்லையா? அதிகமாக உழைக்கிறவர் வந்து சம்பாத்தியம் கம்மியா இருக்கிறது, உழைக்கவே செய்ய மாட்டேங்கிறார், சம்பாத்தியம் வந்துருது. அதையும் நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். சில பேர் கரெக்டாகவும் இருப்பாங்க, அப்படி இருக்கு. சில பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவன் எப்படி இவனுக்கு பணம் கிடைச்சு, இவனுக்கு 5 3 8 சொல்ல தெரியாது, படிக்கும்போது முட்டாளா இருந்தா கூட்டல் தெரியாது, கழித்தல் தெரியாது, ஒரு விஷயத்தையும் அவனுக்கு திட்டமிட தெரியாது, எப்படி இவன் பணக்காரனா போனான் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? அப்ப பணம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹ் அள்ளி போடுறதுதான் பணம்ங்கிறது. யாரும் நம்முடைய உழைப்புல ஏதாவது வந்ததுன்னா பெருமை அடிக்கலாம், கொஞ்சமாச்சும் ஒரு நியாயம் இருக்கு. நான் தான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், என் உழைப்பு தான் இது கிடைத்தது நினைக்கிறதான பெருமை காரணம். அது இல்லையே. அது மாதிரி உள்ளதெல்லாம் இல்லாம திடீர்னு எது மேல இருக்கிறோம் அப்படி வச்சுக்கிருவோம், மேல இருக்கிறோம் டாப்ல, திடீர்னு ஒண்ணுலாம் போயிடும். படுக்கும்போது பணக்காரனை படுக்கிறாங்க, காலையில் எந்திரிச்ச பிச்சைக்காரன் எந்திரிக்கிறான். அப்ப அவன் திறமை எங்க போச்சு? ஒரு நாள் போச்ச திறமையெல்லாம். அப்ப இந்த வாய்ப்புகளை அல்லாஹ் வந்து அப்படி வழங்குகிறான்.
சில பேர் மக்கள் அப்படி திருப்பி விடுறான். ஒருத்தனுக்கு செல்வம் அதிகமாக கொடுக்கணும் என்று சொன்னால் பல லட்சக்கணக்கான மக்கள் உள்ளத்துல போய் கருத்தை போட்டு இந்த அவங்க போ, அவனை ஆதரவு கொடு, அங்க போய் வாங்கு, இப்படி அவன் சொல்லாம நடக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம உழைப்பிலே நடக்கிற, நம்ம திறமையில் நடக்குது எல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப அந்த மாதிரி நீங்க பார்த்தீர்களே, ஆனால் அந்த செல்வம் வந்து நம்மனால தான் வருதுன்னு நினைக்கிறோம் பாருங்களேன், அது ஒழியணும். நம்மனால வருதுன்னு நினைக்காம எப்படி சிந்திக்கணும், இது நம்மனால இல்ல, நினையாபுரத்தில் அல்லாஹ் தர்றான். அவங்கள்ட்ட கேளுங்களேன், பணக்காரன்ட்ட கேளுங்களேன், இது ஒன்னாலன்னு சொல்ல முடியுமா பாண்டு? இல்ல, எப்படி தெரியாது, எப்படி தெரியலங்க, சும்மா தாங்க வந்தேன், இது பேப்பர் போட்டாங்க மெட்ராஸுக்கு வந்தேன், டிக்கெட்ல டீ ஆத்து தாங்க வந்தேன், பிளாட்பாரத்தெல்லாம் படுத்து கிடந்தேன், அல்லாஹ் தந்துட்டான்னு சொல்றாங்க. அப்ப எப்படியோ இருந்தவர்களுக்கு எப்படியோ வந்துவிடும். அதே நேரத்தில் வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் பெற்றிருப்பார்கள், அவங்களுக்கு பணம் வராது. எல்லா வாய்ப்பு இருக்கும், அவங்களுக்கு தொழில்துறையை துவங்குவதற்கான அத்தனை சாதகமானது இருக்கும். எத்தனை செல்வந்தர்கள் நம்ம பார்க்கிறோம், அவங்களுடைய பிள்ளைகள் நல்லபடியா வரணும் என்பதற்காக வேண்டி பெரிய இடத்தை பிடிச்சி அதுக்குரிய வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்து லட்சக்கணக்கான முதலீடு கொடுத்து நல்லா வச்சு சம்பாடுறான்னு மௌனம் செஞ்சு கொடுக்குறாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு மாசத்துல என்ன செய்யறான், அம்பட்டையும் இழந்துட்டு மறுபடியும் ஆப்பட்ட வந்து நிற்கிறான். இருக்கா இல்லையா? ஒரு பணக்காரர் அத்தனை வசதிகளையும் செஞ்சு கொடுக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு பணத்துக்கு பிரச்சனை இல்லை, என்னென்ன தேவையோ ஒரு தொழில் செய்வதற்கு அத்தனையும் செய்து கொடுத்த பிறகும் அவன் ஏன் முன்னேறல? நாடுன்னு அல்ல, செகண்ட் தான் நாடுனா ரிஸ்க், நாடுனா இல்ல, அவ்வளவுதான். மேலெல்லாம் போயிட்டு மேலேயே போயிட்டு இருக்க முடியாது. தெற்கல ஐயாவும் உதாவிலுகா பயனன்னாஸ், இந்த காலச்சக்கரத்தை மக்கள் மத்தியிலே மாறி மாறி சுழல விடுகிறோம். மேல உள்ளது கீழே, கீழே உள்ளது மேல. காலச்சக்கரம் அந்த உலகத்துல வந்து செல்வம் இருக்குன்னா ஒரு சக்கரத்துக்கு உதாரணம் காட்டுறான்ல. சக்கரத்தை சுத்தி விட்டா எது மேல நிரந்தரமா இருக்குமா? மேல உள்ளது கீழே வரும், கீழே உள்ளது மேல போகும். அது ஃபாஸ்டா போயிடும். அல்லாஹ்வுடைய கணக்குல அந்த ஃபாஸ்ட் நமக்கு சுலபா தெரியுது. ஒரு மைக்ரோ செகண்ட் தான் அல்லாஹ்வுடைய கணக்குல, கீழே உள்ள மேல வந்துருவான். நம்ம உலகத்திலேயே இயல்புலாம் சுமாரான வேகத்தில் உள்ளதுனால அவனுடைய இயக்கங்கள்லாம் ஒளி வேகத்தை மிஞ்சினதா இருக்கிறதுனால அப்படி அந்த உதாரணத்தை எல்லாம் போட்டு சொல்றான். அப்ப இந்த காலச்சக்கரத்தை வந்து சுழல விடுகிறோம், மாறி மாறி சுழல விடுகிறோம் சொல்லுவது அர்த்தம் என்னன்னு கேட்டா, எதுவுமே ஒரே சீரா இருக்காது. மேல உள்ளவன் கீழே, கீழே உள்ளவன் மேல, அப்படிதான் வருது. அப்ப இந்த இரண்டாவது விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, செல்வம் இருக்கிறது வந்து அல்லாஹ்வுடைய அருள் தான். இதை பல இடங்களில் சொல்லி காட்டுறான். எப்படி காட்டுறான்? அவலம் இரவு, இவர்கள் சிந்திக்க மாட்டார்களா? அன்னல்லாஹ யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாவு யக்திர், அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிஸ்கை தாராளமாக தருகிறான். ஓ யக்திரு, அளவோடும் தருகிறான். சில பேருக்கு அளவோடு தருகிறான், சில பேருக்கு அள்ளி தருகிறான். தந்துட்டு இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமி யுமினூன், நம்புகிற நம்பிக்கை கொள்கிற மக்களுக்கு இதில் நிறைய அத்தாட்சி இருக்கிறது. இதை சிந்திச்சாலே உன்னை நம்பிக்கை கொண்டுடலாம். எதை, எப்படி இந்த பணம் கொடுக்கப்படுதுன்னு யோசிப்பாரு. எப்படி இவன் எப்படி ஏழையா இருக்கான், இவனு தான் பணக்காரனா இருக்கணும் அப்படி நினைக்கிறவன் பிச்சைக்காரனா இருக்கிறான். இவன் எப்படி பணக்காரன் ஆக முடியும் நினைக்கிறோம், பணக்காரனா இருக்கிறான். அப்ப யார்கிட்ட பணம் இருக்கணும்னு நினைக்கிறோமோ அவன்கிட்ட பணத்தை காணா, யார்கிட்ட பணம் இருக்க கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ, இவனுக்கு கெப்பாசிட்டி இல்லைன்னு நினைக்கிறோமோ அவங்ககிட்ட பணம் இருக்கிறது. அப்ப நம்ம என்ன இதை அத்தாட்சிங்கிறான்ல, அப்ப உங்க கையில ஒண்ணும் கிடையாது. ஒரு சட்டம் போட்டுங்க. மதுரையில் எனக்கு தெரிஞ்சவர்கள்லாம் இருக்காங்க, சும்மா ஒண்ணுமில்லாத ஒரு இடத்த அந்த மாட்டுத்தாவணிக்கு பக்கத்தில் வாங்கி போட்டிருந்தாங்க. ஒண்ணுக்கு உதவாது, ஏக்கர் 500 ரூபாய்க்கு கூட பெறாது. திடீர்னு பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க, மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு போட்டாங்க. ஏக்கர் 500க்கு உதவாதாங்க நிலையெல்லாம் என்னாச்சு, எங்கேயோ போயிடுச்சு. செண்டுக்கு 1 லட்சக்கணக்கில் ஓடுது. அந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்டு வந்தால் அது வேல்யூ ஆயிரும்ல. இது எப்படி தந்தான்ல, ஒரு செகண்ட், ஒரு சின்ன ஒரு மாற்றம், கீழே உள்ள மேல ஓடி போச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு மூடிறாங்க. சில ஊர்ல நல்ல பஸ் ஸ்டாண்டு பார்த்து கடை வச்சிருப்பாங்க. அந்த ஏரியாவே காசு அதிகமா கொடுத்து பல லட்சங்கள் கொடுத்து ஒரு சின்ன 2 சென்ட் இடத்துக்கு பல லட்சம் கொடுத்து வாங்கி வச்சிருப்பான். நெருக்கடியா இருக்கு, பஸ் ஸ்டாண்ட் மூடிட்டு அங்க வைக்கணும் முடிஞ்சு வச்சுக்கத. அந்த ஏரியாவுடைய மதிப்பு என்னவாயிரும், சாதாரண கிராமத்து ரேட்டு கூடியாந்துரும். மக்கள் ஃப்ளோட்டிங் தான் தானே வியாபாரம் பண்ண முடியும். அப்ப எப்படியெல்லாம் இல்ல செல்வத்தை கொடுக்குறான், இப்படி அவ்வளவு ரூபாய்க்கு வாங்கினா அடிச்சுக்கிறான். சும்மா கிடந்த மாதிரி 500 ரூபாய்க்கு வாங்கினது பல கோடிகளுக்கு ஓடுது. 500 ரூபாய்க்கு ஏக்கர் வாங்கி போட்டவனுக்கு பல கோடிகளுக்கு வாங்கினவனுக்கு 500 ரூபாய். அப்ப இப்படி ஒரு சின்ன ஒரு மாறியதா இல்லையா? அப்படி நிலையை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி விவசாயிகள் சார், ஒரு தானே புயல் வருது, ஒரு சுனாமி வருது, என்ன கதை? என்ன கதைன்னா, நீங்க என்னவா இருந்திருப்போங்க, கப்பல் வந்துச்சுன்னா நீ கப்பலை சரக்கு அனுப்புறீங்க, ஒரு சுனாமி வருது, முடிஞ்சு வச்ச கதை. அப்ப இந்த மாதிரியான ஒரு விபத்துகள்ல கூட எல்லாம் காலியாகிட்டு போயிடுறான். ஒண்ணுமில்லா சிறிய ஒரு நிலைமையை மாற்றம் செஞ்சு எங்க கொண்டே மேல கொண்டே விட்டுறான். அப்ப இந்த செல்வத்தை அடைவதற்கு அவனாக பார்த்து செய்வது தானே தவிர நம்மிடத்துல ஒண்ணுமே இல்ல, இது எப்ப வேணாலும் நம்மளோட போயிரும், இப்படி நினைச்ச பெருமை வருமா?
நான் செஞ்சேன்னு நினைச்சா எனக்கு பெருமை வருது. நான் சம்பாரிச்சேன், நான் உழைச்சேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் திட்டம் போட்டேன், நான் பாடுபட்டேன், என் உழைப்பு, இதை நினைச்சா பெருமை வருது. இதுல எனக்கு சம்பந்தமே இல்லை. அவனா தர்றான் எப்படின்னு தெரியல எனக்கு. நினைச்சா எடுத்துக்கிடுவான், நினைச்சால் தருவான், நினைச்சா எடுத்துக்கொள்வான், நாளைக்கு எடுத்துக்கொள்வான். இப்படி நினைத்தால் பெருமை இருக்குமா? பெருமை போயிடும். அதுக்கு தான் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அவலம் இவரை சிந்திக்க மாட்டீர்களா? அன்னல்லாஹ யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாவ், நாடியவர்களுக்கு ரிஸ்க். உன் உழைப்புல சம்பந்தம் கிடையாது. இவனுக்கு கொடுக்கணும், இவனுக்கு கொடுக்க மாட்டேன். எவனை என் கேள்வி கேட்கல, ஏன் கொடுத்தேன்னு கேட்கல. நான் இவனுக்கு கொடுப்பேன், கொடுக்க மாட்டேன், அவ்வளவுதான். இப்படித்தான் நான் முடிவெடுக்கிறேங்கிற அல்லாஹ். இது 30வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் இருக்கிறது. இதே கருத்து 52வது அத்தியாயத்தில் 39வது வசனத்திலும் இருக்கிறது. இந்த இதே கருத்து 34, 36, 17, 30, 26, 29, 62 இது எல்லாத்திலும் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, இது எனக்கு தான் தெரியும், நான் நினைச்சா தான் கொடுப்பேன், என்னுடைய முழு அதிகாரத்தில் உள்ளது, செல்வம் தர்றதுக்கு உங்களுக்கு இந்த சம்பந்தம் இல்லை. இது வணங்க. ரெண்டாவது, முதல் இந்த செல்வம் சோதனை. இரண்டாவது, இது நம்மால் கிடைத்தது அல்ல. நம்ம கிடைத்த எந்த செல்வமாக இருந்தாலும் அவனா கொடுத்த கிஃப்ட். நம்முடைய தகுதியை பார்த்த அந்த கிஃப்ட் கூட இல்ல. உன்னா நம்பர் சைத்தானுக்கு அல்ல பணத்தை கொடுப்பான், உன்னா நம்பர் சாலிகான ஆளை பிச்சைக்காரன் ஆக்குவான். சுலைமான் நபிக்கு செல்வத்தை கொடுப்பான் அல்ல, காரூனுக்கும் கொடுப்பான், ஃபிரௌனுக்கும் கொடுப்பான், சுலைமானுக்கு கொடுக்கிற மாதிரி. அதனால ரசூல்லா மாதிரி ஏழை வாங்கிடுவான். அதனால இந்த செல்வங்கிறது ஒரு தகுதியை பார்த்து கூட கிடையாது. சிலருக்கு தகுதியை பார்த்து தர்றான், சொர்க்கம் தர்றான்ல, தகுதிக்கு தானே தர்றான். நல்ல அமல் செஞ்சா சொர்க்கம், கெட்ட அமல் செஞ்சா நரகம், இன்னொன்னு செஞ்சா சொர்க்கம், இன்னொன்னு செஞ்சா நரகம். செல்வத்துக்கு சொல்லுங்க அது மாதிரி. இன்னொன்னு செஞ்ச பணக்காரன் ஆக்குவேன் கிடையாது, இன்னொன்னு செஞ்ச ஏழை ஆக்குவேன். நினைச்சா ஏழை, நினைச்சு நான் நாடுனா ஏழை ஆக்குவேன். நான் ஒரு தகுதியும் கிடையாது, எந்த குவாலிபிகேஷன் கிடையாது. அல்ல அந்த செல்வத்தை கொடுப்பதற்கு என்ன குவாலிபிகேஷன் அடிப்படையில் கொடுக்கறான்னு கேட்டா ஒரு குவாலிபிகேஷன் இல்ல. 10 பேரை கூப்பிட வேண்டியது, நீ 5 பேர் பணக்காரன், நீ 5 பேர், அவ்வளவுதான். என்னத்தினால அதெல்லாம் தெரியாது, உத்தரவு அவ்வளவுதான், குன்னூறு ஆயிரம். அப்ப எந்த ஒரு தகுதிக்கும் தரலையா அல்லாஹ் சொன்னான். நாடி மத்த எதை செஞ்சாலும் தகுதியை சொல்றான்ல, ஒரு தகுதியை வைத்து உனக்கு இந்த தருவேன், இதை செஞ்சால் அதை தருவேன், அதை செஞ்சா இதை தருவேன். இதுக்கு என்ன தகுதின்னு தேடி பாருங்க குர்ஆன் முழுவதும். பணத்துக்கு ஒரு தகுதியுமே இல்ல. தகுதி உள்ளவங்களும் இருப்பாங்க, பணம் கொடுத்தவங்க தகுதியற்றவங்க கிடையாது, தகுதி உள்ளவங்களும் இருப்பாங்க. தகுதிக்காக கொடுக்கறது இல்ல. தகுதி உள்ளவங்களுக்கும் இருக்கு, தகுதி இல்லாதவங்களுக்கும், நல்லவனுக்கு இருக்கும், கெட்டவனுக்கு இருக்கும். அது அந்த கணக்கு இல்லாம ஒரு குற்றாம்புகள் நம்ம செய்வோம்ல, எந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு அந்தஸ்து இல்லாத பொருளாதார நினைக்கிறதுனாலதான் இது தகுதி நிர்ணயிக்கவும் இல்லை. இது பெரிய மேட்டரா? இதுக்கு என்ன பெரிய தகுதி? அல்லாஹ் பெரிய முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால என்ன பண்றான், நாடுனவனுக்கு கொடுப்பேன், நாடுனா கொடுக்க மாட்டேன். சில பேருக்கு நாடுவேன், சில பேருக்கு நாட மாட்டேன். எந்த சில பேருக்கு நாடுவேன் அதெல்லாம் நீ கேட்க முடியாது. யாருக்கு வேணாலும் நாடுவேன், யாருக்கு வேணாலும் கொடுக்க மாட்டேன்னு நாடுவேன். இப்படித்தான் பணத்தை பத்தி எல்லாம் என்ன செய்யறான், நமக்கு முடிவை சொல்லி தருகிறான். அதே மாதிரி அஹும் யக்ஸிமூன ரஹமத் ரப்பிக, உமது இறைவனுடைய அருளை இவர்கள் தான் பங்கு போட்டு கொடுக்கிறார்களா? அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். பணம் வச்சவங்க நினைக்கிறான் அவங்க பங்கு போட்டு கொடுக்கணும் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் கேட்கிறான், நஹுனு கஸம்னா பைனஹும் மஈஷத்தஹும் பில் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கையில அவங்களுடைய வாழ்வாதாரத்தை நான் தான் பங்கு போட்டு கொடுக்கிறேன். நீ நான் பங்கு போட்டு கொடுக்குற, உனக்கு இவ்வளவு உனக்கு இவ்வளவு நான் பங்கு போட்டு கொடுத்திருக்கும் போது என் பங்கு வாங்கிட்டு போற அடிமையா நீ இருக்கணுமே தவிர அப்புறம் பெருமைக்கு என்ன இருக்கிறது என்ற ஒரு கருத்துல எல்லாம் என்ன செய்யறான். 43, 32 வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி பல வசனங்கள் எடுத்து பார்த்தீர்களே ஆனால் அல்லாஹ் நாடுனா கொடுப்பேன், நாடுனா எடுப்பேன். இது பெருமையை ஒழிக்கும். முதலாவது இது சோதனைன்னு விளங்கணும், பணம் அது பெருமையை ஒழிக்கும். இரண்டாவது இது நம்மால் கிடைத்தது அல்ல, நம்முடைய திறமையால் கிடைத்தது அல்ல, நம்முடைய தகுதிக்காக தரப்பட்டதும் அல்ல, அல்லாஹ் நாடும்போது தந்திருக்கிறான், அவ்வளவுதான். நாடுனா எடுத்துக்கொள்ளும், அதுல அடங்கி இருக்கிறது. நாடுனா தந்திருக்கான்னா நாடுனா எடுத்துக்கொள்ளவும் செய்வான். இந்த கருத்திலை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு இரண்டாவதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, ஒருத்தர் செல்வம் இருக்குன்னு வைங்க, பணம் இருந்தா அவர் எல்லா இன்பமும் எல்லா நன்மைகள் பெற்றவரா? ஒருத்தர் பெரிய கோடீஸ்வரா இருக்காருங்க, அப்ப ஏழைக்கு கிடைக்கிற எதுவுமே ஏழைக்கு கிடைக்காத அனைத்து இவர் கிடைச்சு போச்சா? இல்ல. பணம்ங்கிற ஒண்ணு இருக்குமே தவிர உள்ள நுழைஞ்சு பார்த்தோம் என்று சொன்னால் பணம் இல்லாதவர்களுக்கு கிடைத்திருக்கிற நிறைய அநேக பாக்கியங்கள் பணம் உள்ளவருக்கு இருக்காது. பணம் உள்ளவருக்கு என்னன்னு கேட்டா இந்த போட்டிருக்கிற சட்டையில தெரியும். எதுல தெரியும்? சட்டையில பணம் தெரியும். சட்டையை கழட்டி பாத்தீங்கன்னா இவன் ஆச்சானுபாகவா இருப்பான் பிச்சைக்காரன். பணக்காரர் என்ன செய்வாரு, எலும்புந்தோலுமா கூட இருப்பாரு, ஊழச்சதையா இருப்பாரு.
அப்ப இந்த பணங்கிறத காட்டுறது நீ தான் தயாரிச்சுக்கிற சட்டையில தான், ஆடையில தான், போட்டிருக்கிற கடிகாரத்துல தான், போன்ல தான், கண்ணாடியில தான், வேற ஒண்ணுலையும் கிடையாது. எதுல பணத்தை காட்டுவீங்க? பணம்ங்கிறது வந்த உடனே என்ன கிடைச்சிருச்சு? நீங்கள் தயாரிக்கிற பொருள்களில் வேண்டால் அதை பயன்படுத்த முடிகிறதே தவிர உங்களுக்குள் என்ன ஏற்படுத்தி இருக்கிறது? ஒன்னும் ஏற்படுத்தல. அப்ப என்ன ஏற்படுத்துகிறது? அதிகமான பேருக்கு பணம் இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த பணத்தை அவங்க அனுபவிக்க முடியாத நிலை ஏற்படுத்துகிறான். சில பேர் அனுபவிக்கும் செய்கிறார்கள். அது இருந்து அவங்க நினைச்சதை சாப்பிட முடியுமா? வாங்க காசு இருக்குது, வாங்கிட்டு வரதுக்கு ஆள் இருக்கிறது, அதற்கான கடத்தர்கள் இருக்கிறது. ஆனா என்ன செய்யணும்? நீ இதை திங்காத, டாக்டர் சொல்லிடுவாரு. நீ அதை சாப்பிடாத, நீ இதை சாப்பிடாத. அவர்கிட்ட வேலை பார்க்கறவரெல்லாம் சாப்பிடுவார். வீட்டில் கறி ஆக்குவாங்க, அவங்க வீட்டில் வேலை பார்க்கறோம், அந்த கறி சாப்பிடுவான். முதலாளி கேப்பக்கூழ் சாப்பிடுவார். இருக்கா இல்லையா? இப்படி இல்லைன்னு மறக்க முடியுமா? அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? பணம் இருக்கு, சரி, அதை கொண்டு காரை வாங்கலாம், பெரிய பங்களாவில் இருக்கலாம், திங்க முடியும் பங்களாவில் இருக்கலாம், நல்லா உயர்ந்த ஆடைகளை போட்டுக்கொள்ளலாம். அதுக்கு மேல என்ன? அதை அனுபவிக்கிறேன்னு அதான் அனுபவிக்கிறது. ஒரு ஜன வயிற்றுக்கு தானே பாடுபடுறாங்கிறான். வயிற்றுக்கு உதவலைய. நிறைய பேர் வைத்திருக்கிற பணம் வயிற்றுக்கு உதவலைய. அப்ப உடல் ஆரோக்கியமா வைத்திருப்பதற்கு உதவலைய. அப்ப அதெல்லாம் சிந்திச்சு பார்க்கும் பொழுது இது பெரிய பெருமைக்கு ஒரு மேட்டரே இல்லை. என்ன பெரிய மேட்ரு? உங்களுக்கு 10 சட்டை இருக்கு, 3 சட்டை இருந்தா பெருமையாது? சட்டை 4 சட்டை கூட இருந்தா பெருமையாண்ட? அதுல ஒண்ணுமே கிடையாது. அவன் பாடியை பாத்தீங்கன்னா சர்க்கரையிலிருந்து கொழுப்புல இருந்து என்னென்ன இருக்கு அம்புட்டு இருக்கும். எல்லாருக்கும் இல்ல. அப்படி இருக்குமா இல்லையா? பணம் இருந்தால் இதெல்லாம் இருக்காம இருக்குமா? பணம் இருந்தால் வேற குறைகள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன பெருமை அடிக்கிறோம்? நல்லா காசு ரொம்ப இருக்குது, அதுக்கு மேல பார்த்தா நமக்கு சக்கரை வியாதி இருக்கு. சக்கரை தான் மனுஷன் ரொம்ப விரும்பி சாப்பிடறான். இனிப்ப அதை தொடக்கூடாதுங்கிறாங்களே. கொலஸ்ட்ரால் இருக்கு, மாமிசத்தை நல்லா விரும்பி சாப்பிடறான் மனுஷன், அதுல கை வைக்காத உனக்கு கொலஸ்ட்ரால்ங்கிறாங்க. அப்ப என்ன இந்த பணத்தை வச்சு என்ன செய்யறதுங்கிறேன்? ஒண்ணுக்கு உதவ மாட்டேங்க. சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இது பெரிய மதிக்கிற ஒரு மேட்டர்லாம் கிடையாது. இந்த பணங்கிற வச்சுக்கிட்டு பெரிய ஆட்டம் போடுறதுக்கோ, அதை ஊருக்கு மேல நான் தான் பெரிய ஆள்னு சொல்வதற்கோ அது என்ன ஒரு தகுதி? ஒண்ணுமே கிடையாது. நகை நட்டு அனுபவிச்சுக்கலாம். இதெல்லாம் வெளியில நீங்களா போட்டுக்கிறது தான். நகை நீங்க இருக்கிறதுல கடையில் இருக்க அவ்வளவுதானே. இது என்ன கொஞ்சம் காலத்திலே மாட்டினா பெரிய பெருமையாது? அதுல என்ன இருக்குன்னு? என்கிட்ட நிறைய ரூபாய் இருக்குன்னு சொல்வதை தவிர அதுல என்ன? அந்த ரூபாயை கொண்டு உங்களுக்கு என்னத்தை சாதிக்க இயலும்? ஒரு கிட்னி போச்சுங்க, என்ன அதனுடைய நிலை என்ன பண்ணும்? டயாலிசிஸ் பண்ணிட்டு டெய்லி 3000 ரூபாய் செலவழிச்சு டயாலிசிஸ் பண்ணணும். அது 3000 பிரச்சனை கிடையாது, அது வாழ்க்கையான. டெய்லி டயாலிசிஸ் பண்ணிட்டு வாழ்றது ஒரு வாழ்க்கையாது. அப்ப ஒண்ணும் இல்லாம அல்ல ஏழையா இருக்கான், பணத்தை கொடுக்கல, அவனுக்கு என்ன செய்யுது? அதெல்லாம் இல்லையே. அவன் பாட்டு என்ன வேணாலும் நீங்க டயாலிசிஸ் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா வேலை நடக்குது. அப்ப 2 கிட்னியும் கொடுத்து 2யும் வெளியேறா போய் இலவசமா இன்னொருத்தர் வாங்கி கொடுத்து அதுவும் அடிபட்டு போய் செட் ஆகாம அவர் டயாலிசிஸ் பண்ணி சீக்கிரம் சேர்ந்துடுறானே. பல விஷயங்கள் அனுபவிக்க முடியாது. சக்கரை வந்துருச்சுன்னு தாம்பத்தியம் கூட பண்ண முடியாது. அதிகமான சக்கரை கூடி போச்சுன்னா இல்லற வாழ்க்கை இல்ல, பல விஷயங்கள் இல்ல. அப்ப நம்ம என்ன நடக்கணும்? இந்த பணத்தினால நம்ம நிறைய இழந்திருக்கிறோம். இது பெரிய சாதனைக்குரிய விஷயம் அல்ல. வெளியில காட்டுவதற்கு கொஞ்சம் அலங்காரமா தெரிகிறது தவிர அர்த்தத்தோட சிந்தித்து பார்த்தோமே ஆனால் அதுக்கு மேல உள்ள எவ்வளவு இருக்கு. அது வேணும். நமக்கு ஆரோக்கியம் வேணும், நல்ல உடல் வலிமை வேணும், சுகம் வேணும். இருக்கிற அல்லாத பாக்கியங்களை அனுபவிக்கணும். அனுபவித்தல் அடுத்தவனுக்கு தான் இவங்க இதெல்லாம் என்னென்ன பணம் வச்சுக்கிறதுனா அடுத்தவனுக்கு அனுபவிக்க காட்டுறாங்க. அவன் அனுபவிக்கிறது இல்ல, திண்ட அவன் அனுபவிக்கிறது. ஆடை அணிஞ்சு அடுத்தவன் பாக்குறது. எதுல பணத்தை காட்ட முடியுது? பணத்தை வைத்து நம்ம திங்க முடிய மாட்டேங்குது, விரும்பினா சாப்பிட முடியல. நம்ம திண்டம் சொன்னா நம்ம அனுபவிக்கிறோம்னு அர்த்தம். நம்ம கார் வைக்கிறோம்னா ஏறி உட்காருங்க, சரி, அந்த கார் அடுத்தவன் பாக்குறது தானே. அது எதுக்கு அந்த அவ்வளவு பெரிய உயர்வான 1 கோடி 2 கோடி 3 கோடி கார் எதுக்கு வாங்குறீங்க? இவர்கிட்ட பெரிய கார் வாங்குறவருக்கு நிறைய ரூபா வச்சிருக்காரு, வேற என்ன தவிர என்ன இருக்கு? அதுல ஒண்ணும் கிடையாது. அப்ப இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா பணம் மட்டும் பாக்கியம் அல்ல. பணம் இருந்ததுனால நம்ம பெருமை அடித்தால் நிறைய இழந்துகிட்டு இருக்கிறோம். இன்னும் எல்லாம் சோதிச்சு போடுவோம். பெருமை அடி சோதனை தந்திருக்கிறான், பணத்தை கொடுத்து இவ்வளவு மைனஸ் பண்ணி இருக்கிறான், இன்னமும் திமிர் அடங்கல என்று அல்லாஹ் நினைத்தால் என்ன கதிக்கு ஆகுறது? இப்படி யோசிச்சு பார்க்கணும். அப்ப பணத்தை பொறுத்த வரைக்கும் அது அதுவே பாக்கியம் அல்ல. அனைத்து பாக்கியத்தும் அதுல இருந்து கிடைத்து விடாது. அது இருப்பவர்களுக்கு நிறைய துர்பாக்கியங்களும் சேர்ந்தே இருக்கிறது, நிறைய நஷ்டங்களும் அவங்களுக்கு சேர்ந்து இருக்கிறது. இப்படி பணம் படைத்தவர்கள் தங்களை பத்தி சுய கணக்கு போடணும். நம்மள்ட்ட என்னென்ன மைனஸ் இருக்குது? பணம் இருக்கிறது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான மனைவி இல்லை, சில பேருக்கு பணம் இருக்கிறது, பிள்ளை இல்லை,
பிள்ளை இருக்கிறது, பணம் இருக்கிறது, பிள்ளை சாலிகான பிள்ளை, தருதலை பிள்ளையா இருக்கிறது, அவனாலேயே அப்பனுக்கு கெட்ட பேர் உண்டாகி கொண்டிருக்கு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த நல்ல பேரை எல்லாம் பணக்கார மகங்கிற காரணத்தினால அவன் செய்யற கெட்ட செயல்களுக்கெல்லாம் சேர்த்து இவன் சுமக்கிறான். ஊர்ல நடமாட முடியல. இவன் பத்து ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் கெட்ட பேர் உண்டாகி ஓடி போற காட்சியெல்லாம் பார்க்கிறோம். பணம் இருக்குதானா? அப்ப பணம் இருக்கும் பொழுது நம்ம என்னவெல்லாம் இழந்திருக்கிறோம். அப்ப என் பெருமை எப்படி இது பெருமை அடிக்கிறது? எப்படி பெருமைக்கு என்ன இருக்குன்னு அப்ப எல்லாருக்கும் இது ரொம்ப ஆசைப்பட்டு பணத்துக்காக வேண்டி அல்லாஹ் தந்தானா சோதனை வைத்துக் கொண்டு செலவழிங்க, நல்ல காரியத்தை பயன்படுத்துங்க. அது இல்லைன்னா அது சும்மா இருந்திருப்பாங்க. பெருசா அலட்டிக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அப்ப பணம் படைத்தவர்கள் இதை விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுவே பாக்கியம் அல்ல. நகை நட்டு இல்லாம இருக்கலாம், அது பெரிய மேட்ரு கிடையாது. ஆனா உடம்பு நல்லா இருக்கணும், எல்லா சந்தோஷங்களும் கிடைக்கணும். அந்த மாதிரி சிந்திச்சு பார்த்தோமையானால் பெருமை வராது. பணத்தால் வரக்கூடிய பெருமை வரவே வராது. பணம் பெருமைக்கு உரிய விஷயங்கள் அல்ல. பணம் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் ஒன்னு எடுத்து அப்படித்தான் அவனுடைய செட்டப் அப்படித்தான். என்ன செட்டப்பு? எல்லா இன்பங்களையும் ஒருத்தனுக்கு கொடுக்கவே மாட்டான், யாரும் கொடுக்க மாட்டான். ஒரே ஒரு மனிதன் காட்டுங்க, 100% அவருக்கு குறையே இல்லை. ஒரு ஆள் காட்ட இயலுமா? இந்த இத்தனை கோடி மக்கள் ஒரு நபரை காட்ட இயலாது. பணத்தை கொடுத்தா பிள்ளை இல்லம்மா, பிள்ளைய கொடுத்தா பணம் இல்லம்மா, ரெண்டையும் கொடுத்துட்டு பொண்டாட்டி சரியில்லைன்னு ஆக்கிடுவான். அதையும் கொடுத்து எத்தனை விஷயங்கள் மான மரியாதை போயிடும். அப்ப என்னமாவது மைனஸோட தான் பிளஸ். அல்லாஹ் என்ன செய்யறான்? ஒரு 10 இருக்குன்னு வைங்களேன், 10 பிரிச்சு கொடுப்பான். 7 பிளஸ் 3 மைனஸ். அவனுக்கு வேற 3 மைனஸ், உங்களுக்கு வேற 3 மைனஸ், உங்களுக்கு வேற 3 மைனஸ், எல்லாத்துக்கும் 7 பிளஸ் இருக்கும். எல்லா மனிதனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் 7 பிளஸ் இருக்கும். நல்ல விஷயங்கள், அவன் மகிழ்வடைய விஷயங்கள் 7 இருக்கும். 3 விஷயங்கள் மகிழ்ச்சியை தராது. அப்படி அனைவருக்கும் இருக்கா இல்லையா? அமெரிக்காவுடைய ஜனாதிபதிக்கு இல்லையா? இருக்கும். இந்தியாவுடைய ஜனாதிபதி பிரதமருக்கு இருக்காதா? முதலமைச்சருக்கு இருக்காதா? எங்கே நீ போ, உனக்கு மைனஸ் இருக்கிறது. 3 உதாரணத்துக்கு 3ங்கிறேன். 7 பிளஸ் இருந்தால் 3 மைனஸ். உனக்கு தான் எனக்கு தான். எதுல வித்தியாசம்? உன்ட பணத்தால் உண்ட பண அதிகாரங்கிற கூட இருக்குமே தவிர அதுக்கு சேர்த்து என்ன செய்வான்? நடக்க இயலாது அப்படிலாம் ஆக்கி வச்சிருவான். பணத்தை கொடுப்பான், நடக்க முடியாது. பணத்தை கொடுப்பான், ஒண்ணுமே இயங்க முடியாது. அந்த மாதிரி எல்லாம் ஆக்க வைப்பான. அதை சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா இந்த பணத்தால் நமக்கு என்ன கிடைச்சு போச்சு? ஏன் பெருமை அடிக்கிறோம்? ஏன் எல்லாருமே நம்ம வாழ்ந்தா என்ன? நான் கேட்கிறேன், இதை விட ஆரோக்கியமா அவன் பெருமை அடிச்சு பார்த்திருக்கீங்களா? பணமா ஆரோக்கியமா எடுங்க. ஒருத்தருக்கான் திடகாத்திரமா இருக்கான், என்னத்தை வேணாலும் திம்பான், ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி இருக்கிறான், எந்த வேலை வேணாலும் செய்வான், 24 மணி நேரம் வேலை செய்வான், அவன் டயர்ட் ஆக மாட்டான். அவன் என்னைக்காச்சும் பெருமடிச்சு பார்த்திருக்கீங்களா? நான் 100 முட்டையை தூக்குவேன், பெருமடிக்க மாட்டேங்கிறான். அதாவது பெருமைக்கு உள்ளது, அது அவன்கிட்ட உள்ளது. இது வெளியில உள்ள அர்த்தம்னு காட்டுறதுதான் இது. அப்ப பெருமை அடிக்கிற விஷயங்கள் இந்த பணத்துல மட்டும் அது வருதுன்னு கேட்கிறேன். பணத்தை விட எனக்கு கிட்னி சூப்பரா இருக்குன்னு பெருமை அடிச்சிருக்கானா? ஒருத்தருக்கு பணக்காரனு கிட்னி இல்ல, இவனுக்கு கிட்னி நல்லா இருக்குது. எனக்கு கிட்னி எப்படிப்பட்ட கிட்னி தெரியுமா? என் கிட்னி பெருசா உன் கிட்னி பெருசான்னு எவனாவது பெருமை அடிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆனா அது பெருமை அடிக்கலாம். உண்மையில் அதில் பெருமை அடிக்கலாம். ஏன் பார்வை பெருசா உன் பார்வை பெருசா அப்படின்னு பெருமை அடிக்க மாட்டேங்கிறான். அதுல பெருமை அடிக்கலாம். அது பெரிய பாக்கியம், அது பெரிய கிஃப்ட். அது அதை கொண்டு நிறைய இந்த பணத்தை வச்சு கூட இந்த கண்ணுக்கு பத்தி அனுபவிக்கிறீங்க. குருடனா இருந்த பணத்தை வச்சு என்ன செய்யணும்? கண்ணுக்கு தானே பணம் இல்ல, இந்த கலர்லாம் தெரியாது அவனுக்கு, எல்லாம் குருடனுக்கு எல்லாம் ஒண்ணு தானே. சில பேர் பிறக்கும்போது நிற குருடா பிறந்துருவாங்க. அவங்களுக்கு ஒரு கலர் தான், பிளாக் அண்ட் ஒயிட் தான் எல்லாமே. அவங்களுக்கு என்ன செய்யாது? எல்லாமே கருப்பு வெள்ளையா தான் தெரியும். என்ன மாதிரி சட்டை போட்டாலும் அவன் எதை போட்டு அலங்கரிப்பான்? தங்க நகையை போட்டாலும் பிளாக் அண்ட் ஒயிட் தான் தெரியும், சாம்பல் கலர்ல போட்டிருக்கிற மாதிரி தெரியும். அப்படியெல்லாம் சில பேருக்கு நோய் கொடுத்திருக்கானே. அவன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னு என்னதுக்கு எதுன்னு ஒண்ணுங்க ஆகாது. அப்ப நம்ம என்ன பாக்குறோம்னா, இதை விட பெரிய பெரிய பாக்கியங்கள் அனைவரிடத்திலும் இருக்கிறது. அதுக்கு யாரும் பெருமடிக்க மாட்டேங்கிறோம், பெருமடிச்சு பார்க்க மாட்டேங்கிறோம். அப்ப அதை விட சின்னதுக்கு பெருமடிக்கிறீங்க? பணம்ங்கிற அதை விட சின்னதா இல்லையா? கம்பேர் பண்ணி பார்த்தா, ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா, ஒருத்தர் இருக்காங்க, அவனுக்கு ஹார்ட் ஃபெயிலியர், உனக்கு வேற ஒரு ஹார்ட் வச்சா நீ பிழைக்குவே அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கிறோம். ஹார்ட்ல உன்னை கண்டுபிடிக்கல, மிஷின்ல தான் ஹார்ட் வச்சிருக்கான். ஒருத்தன் ஹார்ட் எடுத்து வைக்கிறது கண்டுபிடிக்கல, ஏன்னா எடுத்தவங்க போயிருவானே. ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோமே, ஏன் ஹார்ட் நான் தர்றேன், நல்ல ஹார்ட், எத்தனை கோடி, மொத்த சொத்தம் எழுதி தருவானே இல்லையா? நீ அரை மணி நேரத்தில் செத்துருவ. ஒரு இதயம் தேவை இருக்குது, இந்த ஆள் இதயம் தர ரெடியா இருக்காரு. நீ காலமெல்லாம் சம்பாரிச்சிய 50 ரூபாய் கொடுக்குறியான்னு கேட்ட என்ன செய்வான்? கொடுக்குறேன்றானே. அப்ப யாரு பணக்காரன்? இப்ப யாரு பணக்காரன்? இந்த இதயம் நல்லா வச்சு அவன் தானே பணக்காரன். உனக்கு இது கிடைக்கல தானே, அரை மணி நேரத்தில் போயிரு. அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, பணத்தை எல்லாம் தாண்டி இந்த கண்ணு எவ்வளவு பெரிய பாக்கியம், காது பாக்கியம், இதயம் பாக்கியம், உடல் அமைப்பு பாக்கியம், ரத்த ஓட்டம் பாக்கியம், எல்லாமே. அப்ப எவ்வளவு பாக்கியங்களை கூடுதலாக அல்லாஹ் மற்றவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறான்.
நமக்கு அதுல சில மைனஸ்களை பணக்காரர்கள் என்ன செய்ய தங்களுடைய மைனஸ் எண்ணி பார்க்கணும், எல்லாரும் எண்ணி பார்க்கணும். ஆனா பணக்காரது பெருமை வருது, பணம் உள்ளவர்களுக்கு பெருமை வர்றதுனால நம்மள்ட்ட என்னென்ன சிறுமை இருக்குது, என்னென்ன குறைபாடு இருக்குது, அதை நினைச்சோம்னு சொன்னா நம்ம எப்படி பெருமை, நம்மளுக்கு மைனஸ் இருக்க, நம்ம எப்படி பெருமையா பேசுறது என்ற எண்ணம் தன்னால வந்துடும். 4வது பாயிண்ட், பணம் இருந்தால் அதுதான் முழு பாக்கியம் அல்ல, பணம் இருந்து நிறைய பாக்கியங்கள் இல்லாமல் இருக்கும். அப்ப இதை வைத்து நம்ம பெருமை அடிக்கிறது அர்த்தமற்றது, கேலிக்கு உரியது. இதை விட பாக்கியம் உள்ளவர்கள் எல்லாம் பெருமை அடிக்காமல் இருக்கிறார்கள் உலகத்தில் என்று நினைத்தால் பெருமை இருக்குமா? யதார்த்தம் அதான் உண்மையான நிலையும் கூட. சைத்தான் அப்படி நம்ம ஆக்குறானே தவிர நான் சொல்லக்கூடியது யதார்த்தம் அதுதான். பணம் ஒண்ணுமே இல்லதான், அது பெருமை, அதை விட பெருமை அடிக்கிற விஷயம் இருக்கத்தான் செய்கிறது. அது ஏன்னா அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு தான் நம்ம ஆசைப்படுறோம். அடுத்தவனுக்கு காட்டுறதுக்கு உதவுது எது? இந்த பணம் இருந்துச்சுன்னா நம்ம ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆடம்பரமா பொருள்களை காட்ட முடிகிறது. நம்ம வீடு பெரிய வீடா காட்ட முடியும், அவனுக்கு காட்ட இயலாது, ஏழை காட்ட இயலாது. அவன் வீட்டை காட்ட இயலாது, அவன் பாடியை காட்ட இயலும், அவன் உடல் வலுவை காட்ட இயலும், திறனை காட்ட இயலும். அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நினைச்சு பாத்தீங்கன்னா இது ஒரு சொற்பொழிவுக்காக மிகைப்படுத்தி சொல்ற விஷயம் அல்ல. அல்லாஹ் சொல்ற மாதிரி இது சும்மா சோதனை, சின்ன விஷயம், இது பெரிய மேட்டரே இல்லை, ஒரு குவாலிபிகேஷனே கிடையாது, நாட்டவனுக்கு கொடுக்குற விஷயம் என்று நினைத்தால் அப்புறம் நம்ம பெருமை வருது. அப்ப பணம் இருக்குதுங்கும் போது ஒரு மாதிரியா கத்து நடக்கிறது, கால் தூக்கி விட்டுக்கிறது, அடுத்தவனை ஏழையை வந்து பெருமை என்னது? பணம் இல்லாதவனை பார்த்தா என்னமோ ஒரு புழு மாதிரி பாக்குறது. பணம் இருக்குதுல்ல, எனக்கு நீ பக்கத்தில் நீ நான் ஒன்னா அப்படிங்கிறது. உண்மையில் அவன் தான் பெருமைக்குரியவனா இருப்பான். பாத்தீங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்ப்பான், ரெண்டு வரையும் மருத்துவ டெஸ்ட் பண்ணா யாரு ஃபிட் அன்பிட்னு கேட்பான். நீ யாரு பக்கத்தில் உட்கார கூடாதுன்னு சொல்லி அவன் ஃபிட்டா இருப்பான். நீ ரொம்ப தகுதி எங்கிட்ட நெருங்காதுங்கிற நீ அன்பிட்டா இருப்ப. அரபு நாட்டில் வேலைக்கு எடுக்கிறான்னு வைங்க, உன்னை எடுக்க மாட்டான், அவனை எடுப்பான். நீ காசு இருக்கனால போக மாட்ட. வேலைக்கு எடுக்கிறதுக்கு சில மெடிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தான்னு சொன்னா சில பேர் ஃபிட் அன்பிட் எடுக்கிறானா இல்லையா? யார் ஃபிட்டா இருப்பா? அப்படி யோசிச்சு பார்க்கணும். நம்ம என்ன செய்யறோம்? பணம் வந்த உடனே அடுத்தவனை கேவலமா நினைக்கிறது. அவன் நம்ம அளவுக்கு அவன் சட்டை போடலன்னா இழிவானவனா? நம்ம அளவுக்கு வீடு இல்லாம குடிசையை வச்சிருந்தா மட்டமானவனா? நம்ம அளவுக்கு என்ன தேய்ச்சி அலங்காரம் பண்ணாட்டு மட்டமானவனா? அந்த மாதிரி நினைக்க கூட. நம்ம வாட்சி கட்டுறவன வாட்சி இல்லாட்டு மட்டமானவனா? அவன் சாதா பொண்ணு நம்ம டச் பொண்ணு நம்ம வசந்தவனா? இது என்னங்கிறது இல்லை, இது ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் பொருள்கள், இதெல்லாம் அற்பமான பொருள்கள், அவ்வளவுதான் விஷயம். அது கூட ஒரு அளவுக்கு மேல ஒரு நேரத்தில் ஒரு செட் தான் போட முடியுமா? 4 செட் ஒன்னா போட முடியுமா? ஒன்னா போட்டா அது ஒண்ணுதான் வெளியே தெரியும். அதெல்லாம் சும்மா சொல்லிக்கிற வேண்டியதான். ஒரு நேரத்தில் 7 காரில் போக முடியுமா? ஒரு கார் தான். நீ 1000 காரை வச்சிருந்தாலும் ஒரு நேரத்தில் ஒரு கார் தான் யூஸ் பண்ண முடியும். என்னத்துக்கு பெருமைங்கிறேன்? ஒரு பெருமை கிடையாது. சும்மா ஒண்ணும் இல்லாத பண்ணு அழைச்சிட்டு இருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இந்த பணம் அதிகமாக வர வர என்ன ஆகும்னு கேட்டா அவனுக்கே தெரியாது பணம் எங்க இருக்கு. அப்படியே நிறைய பேருக்கு ஏன்னு கேட்டா பணம் நிறைய மெயின்ல வச்சுக்கிற முடியாது. அது கணக்கு பிள்ளை அதுக்கு ஆடிட்டர் அவங்க கையில கொடுத்துருவாங்க. அவனா சொல்ற வச்சுதான் உங்களுக்கு தெரியும். திரும்பி போயிட்டாங்கன்னு வைங்களேன், அவன் மகன்கிட்ட கேட்ட அவங்க அப்பா என்ன சொல்லி தெரியாது, கணக்கு பிள்ளைக்கு தான் தெரியும். அவங்க ஆட்டை போட்டு போயிடுறாங்க. எத்தனை ஊரில் நடந்திருக்குது இதெல்லாம், எத்தனை குடும்பங்கள்ல பாக்குறோம். ஒரு அளவு, அதுவும் ரொம்ப அதிகமா போக பயப்படணும். ஓவர் இவ்வளவு வேண்டியது இல்ல, இவ்வளவு அதிகமா சம்பாதித்தால் நம்ம பிள்ளைக்கும் உதவாது. நம்மளே கண்காணிக்கிற அளவுக்கு இருந்தா தானே அது நமக்கு உதவும். நம்ம கண்காணிக்க முடியாத அளவுக்கு அது இருக்குமே, ஆனால் அது எங்க இருக்குங்கிற இன்னொருத்தன் பார்த்து நமக்கு சொல்ற அளவுல இருந்து அது தேவையா? எங்க அந்த சொத்து இருக்குது தெரியாது. அவர்கிட்ட போய் கேளுங்களா எங்க இருக்கு கணக்குல, எங்க இருக்கு, என்ன இது, என்ன பணம், இது பணமா? நீ உனக்கு சொல்ல முடியுமா? எனக்கு இத்தனை இடத்துல இந்த பில்டிங் இருக்குது, அது வரைக்கும் ஓகே. உன்கிட்ட கேட்ட என்ன செய்யறது தெரியல. அப்ப எங்க என்ன இருக்குன்னு தெரியலங்கிற அளவுல வைத்துக் கொண்டு பெருமையா இது இதை பாக்குறோம். அது மாதிரி பயந்துகிட்டு எப்ப அவன் வருவான், இந்த ஆபீசர் எப்ப வருவான், இந்த ஆபீசர் எப்ப வருவான், அரசியல்வாதி மிரட்டுவான், நம்ம சொத்தை இப்ப அவன் அபகரிச்சுக்கிடுவான். இது வேற தனியா என்ன செய்யறது, ஒரு மாதிரியான நிலையெல்லாம் உண்டாக்கும். அதனால இது பெரிய பாக்கியம் நினைக்க கூடாது. அல்லாஹ் தந்தானா நன்மைக்கு பயன்படுத்தி மறுமைக்கு வெற்றி பெறலாம், அது உதவும். அதுக்காக ஒண்ணுமில்லைன்னு கிடையாது. அது நல்ல வழியில செலவழித்து நமக்கு 4 பேருக்கு கொடுத்து அதுல சந்தோஷப்பட்டு அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி செய்தால் மறுமையில் வெற்றி பெறலாம் அப்படிங்கறத புரிந்து கொள்ளணும். இது ஒரு 2வது புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மேட்டர். பணத்தினால இது கிடையாது வழங்கிக்கணும். அடுத்ததாக இன்னொன்னு கவனிங்க. ஒருத்தர் பணம் வச்சிருக்காரு. பணம் வச்சிருக்கிறார் ஒரு லட்சாதிபதி. லட்சாதிபதி என்ன செய்யறாரு, அவர் கீழே உள்ளவர்கள் மட்டமா நினைக்கிறார். இந்த லட்சாதிபதி கோடீஸ்வரனுக்கு முன்னாடி யாரு? கோடீஸ்வரனுக்கு முன்னாடி நீ யாரு? நீ லட்சாதிபதிங்கிறதுனால உன் அளவுக்கு இல்லாதவன கீழே நினைக்கிற. நீ இங்க நம்மளே பாக்குறோம்,
நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஊர்ல பெரிய பணக்காரங்க இருப்பாங்க, பெரிய வசதி உள்ளவங்களா இருப்பாங்க, வீடு வாச பங்களா இருக்கும். சவுதியில் போய் வேலைக்கு போயிடுவாங்க. வேலைக்கு போனா அங்க போய் பாத்தீங்கன்னா அவன் என்னவா இருப்பான், இது பார்த்தா இது நம்ம பெரிய வீடுன்னு நினைச்சோம், இதுல ஒரு ஏழையை விட கீழ் ஏழை கூட இதோட பெருசா இருக்காங்க, பரம ஏழை கூட நம்ம விட பெரிய வீடு வச்சிருக்கான். நம்ம நாட்டில் பணக்காரன் எந்த வீட்டை காட்டிட்டு இருக்கிறீங்களோ, பணக்காரன் என்ன 50 பவுன் 100 பவுன் வச்சுதான் பணக்காரன் சொல்லிட்டு இருக்கிறீங்க. அங்க போனா தெரு பிச்சைக்காரன் கூட அதோட ஜாஸ்தியா இருக்கும், பிச்சைக்காரன் இருக்க மாட்டான் சொல்ல போனா. அப்ப அங்கிட்டு போய் பார்த்தோம்னு சொன்னா அவனுடைய செல்வத்தோட கம்பேர் பண்ணு நீங்க எல்லாம் யாரு, அங்க போய் டிரைவரா இருந்து ஊர்ல பணக்காரனா இருக்கான். அந்த நாட்டில் போனா ஒரு வீட்டில் ஹவுஸ் கீப்பிங்னு சொல்லி வீட்டு வேலை பார்க்கறதுக்கு போயிடுறான், ஹவுஸ் டிரைவர்னு போயிடுறான், ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு போயிடுறான். அங்க கொடுக்கிற சம்பளம் அதிகமாக கொடுக்கறதுனால இங்க வரும்போது பணக்காரன், ஊருக்கு வந்த பணக்காரன். அப்ப இந்த பணக்காரன் என்பதெல்லாம் நீ என்னதான் இருந்தாலும் உனக்கு மேல இருக்கானா இல்லையா, நீ பணக்காரன் பெருமை அடிக்கிறியப்பா, நீ என்ன ஆக மேலையா? கடைசியில் ஒரே ஒருத்தன் வந்து நிற்பான். கடைசியில் பணக்காரன் பெரிய வச்சுக்கின்னா ஒரே ஒருத்தன் மனுஷன்ல கொண்டு முடிக்கிறதா இருந்தா உலக பணக்காரன் பில் கேட்ஸ் இப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி அவனை ஒருத்தனை கொண்டாந்து சொல்லலாமே தவிர மற்ற எல்லாருமே அவனுக்கு கீழே தானே இருக்காங்க. உனக்கு மேல பணக்காரன் இருக்க தானே செய்யறான், ஒரே ஒருத்தன் தானே அப்படி இருக்குமா தப்பிப்பான். ஒரே ஒரு நபர், அது கூட நிரந்தரம் கிடையாது, அது ஒரு விஷயம். ஒரே ஒரு மனிதன் தான் எனக்கு மேல யாரும் இல்லை அல்லாஹ் தான் இருக்காங்க நிலையில் இருப்பான் பணத்துல. பாக்கி யாரை எடுத்தாலும் என்ன பணம் நீ இவன்ட்டு காட்டினா ஓன்ட்டு அவன் காட்ட போறான். நீ பிச்சைக்காரன் அந்த நாட்டில் இருக்கிற சவுதி அரேபியாவில் ஊர்ல பணக்காரன் ஆட்டம் போடுற, அங்க போன சொல்லுங்க முதலாளி சொல்லுங்க முதலாளி. அப்ப என்ன நீ என்ன பணக்காரன், என்னது பணக்காரன், உனக்கு மேல அவன் பணக்காரனா இருக்கானே. அப்ப நம்ம வேலை வேற நாடுகளுக்கு சம்பாதிக்க போனோம்னு சொன்னா அவங்ககிட்ட கூலி வேலை பார்க்கணும், அவனை பொறுத்தவரை வேலைக்காரன் தான். ஏதோ முஸ்லீம் நாடா இருக்கனால அவங்க பாக்குறது இல்ல. சில அரபி பார்த்தாலும் அதிகமான பேர் என்ன செய்யறது இல்ல, அந்த சகோதரத்துமா தோல்ல போட்டு பழகிட்டு போயிருவானு. வேலை வாங்கிட்டா கூட அந்த இழிவாக கருதுறது அற்பமா கருதுறது வந்து அதிகமான அரபிகள்கிட்ட இருக்காது. சில சேத்தானோட இருக்கும், குறைவான ஆள்கிட்ட இருக்குமே தவிர அதிகமான ஆள்கிட்ட அப்படி இருக்காது. அந்த மாதிரி இருக்க போய் உங்களுக்கு தெரியல டிஃபரெண்ட். இது அரபி இல்லாத வேற நாடுகள் எப்படி எல்லாம் அள்ளி போட்டு அங்க போய் இந்த மாதிரி வேலைக்கு போயிருந்தீங்களேன், நீங்க இங்க எப்படி ஏழையை நடத்துறீங்களோ அதோட கேவலம் உங்களுக்கு நடத்துவான். அவன் நடத்தானா உங்களுக்கு தெரியல அதோட அர்த்தம். இதை விட கேவலம் நீங்க எப்படி நடத்தி ஊர்ல கொஞ்சம் லட்ச ரூபாய் இருந்தவொடனே 100 ரூபாய் நகை வந்தவொடனே பங்களா கட்டினோட பெரிய ஆடம்பரம் போடுறீங்களே, இதை விட ஆட்டம் போடுறத கொடுத்து அவன் ஆட்டம் போடுவான் உங்கள்கிட்ட. நீங்க அவன்கிட்ட அடிமையா நிக்கணும்னு பார்ப்பான். இப்படிலாம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா என்ன பெரிய பணம், நம்ம 1 லட்சம் வச்சுக்கிறோம், அவன் 5 லட்சம் வச்சுக்கிறோம் அவன் பெரிய ஆளு, 5 லட்சம் வச்சுக்கிறவனுக்கு 6 லட்சம் வச்சுக்கிறோம் பெரிய ஆளு, 6 லட்சம் 50 வச்சுக்கிறோம் பெரிய ஆளு, 50 லட்சத்துக்கு 1 கோடி வச்சுக்கிறோம் பெரிய ஆளு. இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா என்ன பெருமைக்கு என்ன இருக்குன்னா ஒண்ணுமே கிடையாது. பெருமை அடிக்கிறது மேட்டர் இது கிடையாது. இதை நம்ம விளங்கிக்கணும். அடுத்த தன்னை விட செல்வம் அதிகமாக இருந்தால் அவன்கிட்ட போய் சிறுமை தான் அடைஞ்சிட்டு இருக்கணும், பெருமை அடைய முடியாது. இதை ஒரு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த பெருமை நமக்கு பணத்தால் பெருமை வரும்பொழுது நம்ம வந்து நினைச்சு பார்க்க வேண்டியது, பெருமையை ஒழிக்கிறதுக்கு இது முஸ்லிம்களுக்கு மட்டும் உள்ளது. முதல்ல சொன்னது முஸ்லீம்களுக்கு மட்டும் உள்ளது. இப்ப சொல்லக்கூடிய நடுவுல சொன்ன எல்லாருக்கும் உள்ளது. எல்லா பணக்காரனுக்கு உள்ள மேட்டர் தான் அது. இந்த திமுரு அதெல்லாம் உள்ள விஷயம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா, உலகத்திலே நம்ம வந்து சிறந்தவராக நம்ம யாரை கருதுறோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருதுறோம். நமக்கெல்லாம் வழிகாட்டி சொர்க்கத்துக்கு போறது வழிகாட்டினாங்க. அவங்களுக்கு நிகராக யாருமே மனிதர்கள்ல அல்ல படைக்கலன்னு சொல்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யறோம், அவங்கள ரொம்ப உயர்வாக நம்ம மதிக்கிறோம். அப்ப பணம் தான் பெரியதா இருக்குமே, ஆனால் அதுதான் ஒரு பெரிய பாக்கியமா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எப்படி வச்சிருந்தான். அவங்கள மதிக்க நீ உன் ஏழை நீ பிச்சைக்காரனை மதிக்கிற ஏழைங்கிறதுக்காக வேண்டி அதை விட ஏழைங்கிறால ரசூலா ஏத்துக்கிட்டு பண்ணி உன்னை விட ஏழைன்னு ஒரு ஆள் அவமானப்படுத்தியப்பா, இந்த ஏழையை விட அந்த ஏழை மோசமா இருந்தாரா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப என்ன என் போலித்தனம் உனக்கு, நீ எப்படி ரசூல்லா மதிக்கிற, நீ உன்னுடைய நம்பிக்கை ஈமானுக்கு அது மாத்தமா இருக்கிறது. நீ எதை இழிவு நினைக்கிறாயோ பணம் இல்லாமையே அந்த இழிவில் அதிக நிலையை அடைந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் ஒரு நாளைக்கு சாப்பிடவே இல்லாம தண்ணி பேரிச்சம்பழம் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா தண்ணி பேரிச்சம்பழம், சில நாட்களுக்கு அடுப்பே மூட்ட மாட்டாங்க. இந்த மாதிரி உன் பக்கத்து வீட்டுல இருந்து எவ்வளவு கேவலமா நினைக்கிற, அப்புறம் அப்படி இருந்தான்னு பெருமை வேற பேசி என்னங்கிறேன். நீ தான் பக்கத்து வீட்டுல ஒருத்தன் அந்த மாதிரி பார்த்து கேவலம்ங்கிற. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி தான் இருக்காங்க, எங்க ரசூல் எப்படி தான் தெரியுமா, அப்படின்னா என்ன வரணும், அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி தானே இருந்திருக்காங்க, அந்த மாதிரி தானே இவன் இருக்கிறான். ரிசாலத்து இல்லையே தவிர அந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தும் விதத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தாங்க. ஒரு ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம், மறுபிறையை பார்ப்போம், 3 பிறை 3 மாசம், 3 மாசம் கடந்து விடும்
ரசூலுடைய வீட்டில் அடுப்பு மூட்டப்பட்டிருக்காது. 3 மாசம் அடுப்பு மூட்டாத ஒருத்தர் இருப்பான உலகத்தில் இன்னைக்கு? 3 மாசத்துக்கு அடுப்பே மூட்டாம தண்ணியை மட்டும் குடிக்கிறேன்னு அர்த்தம். அடுப்பு மூட்டாதுன்னு அர்த்தம் தண்ணியையும் பேரிச்சம்பழத்தையும் திங்கிறதுக்கு பேர் இந்த வார்த்தை. அப்ப 3 மாதங்கள் அடுப்பு மூட்டாம தண்ணீர் பேரிச்சம்பழம் மாத்திரமே முழு உணவாக பயன்படுத்தி கொண்டு ஒருவன் இன்னைக்கு யாருமே இருக்கல. அவங்க இருந்தாங்கன்னு சொல்றீங்க ஒரு பக்கம், அப்புறம் உங்களுக்கு பெருமை வருது. ஏன்னா ரசூல்லா அப்படிதான். இவன் நம்ம இழிவுபடுத்தினவன், அவனோட குணத்தை பாருங்க. பண்டு கெட்டவனை வெறுத்துருங்க, அது ஒரு விஷயம். ஏழையா இருக்கிறான், நல்லவனா இருக்கிறான், பொய் சொல்ல மாட்டேங்கிறான், வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறவனா இருக்கிறான், சொன்ன வேலையை கரெக்டா செய்யறான், விசுவாசமா இருக்கான், மோசடி செய்ய மாட்டேங்கிறான். அதை பாருங்க, மதிங்க. எதை பார்க்கிறோம்? அவன்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிற காரணத்துக்காக நீ இழிவுபடுத்தினா அப்போ ரசூலுல்லாவுக்கு உங்களுடைய மனசுல என்ன இடம்? இப்படிதான் இருந்தாங்க ரசூலுல்லாஹ். நீ எந்த மாதிரி ஏழை நீ இழிவுபடுத்துகிறாயோ அப்படித்தான். அதை விட மோசமாக ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். மோசம்னா அந்த தரத்தில், உலகத்தை அனுபவிக்கும் தரத்தில் இதை விட மோசமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இருந்ததா இல்லையா? எத்தனை சட்டையை வச்சு தானே அலோவ் பண்றீங்க? சட்டையை வச்சு தானே அலோவ் பண்றோம். இவர் நல்ல சட்டை போடல, விருந்துக்கு வந்தா கூட பாக்குற சட்டையை பாக்குறது, அவனை தட்டி விட்டுரு, நல்ல சட்டை உள்ள விட அவனை. அப்ப சோறு வந்து சட்டைக்கு தான், மனுஷனுக்கு இல்ல. இருந்து கூப்பிட்டோம்னு சொன்னா ஒரு பசிச்சம் வந்தான்னு தான் பாக்குற தூரத்துல இருந்து அந்த ஒரு வர்றான் மாரியா வர்றான், அந்த சட்டை போட்டவன் இந்த சட்டை போட்ட ஆளுக்கிட்ட உட்காரக்கூடாது. என்னங்கடா இது, அந்த சட்டை போட்டவன் வந்து இங்க உட்கார்ந்துடக்கூடாதான். அப்ப நீங்க சட்டை அளவு கொண்டு இப்படி நினைக்கிறீங்கல்ல, நினைக்கிறீங்க. அப்படி நினைச்ச வெளியே போயிருங்க இஸ்லாத்தை விட்டு. அப்படி போட்டிருந்தவரையும் ரசூலுங்கிறீங்க, அப்படி போட்டிருந்த ஒருத்தர் அல்லாஹ்வுடைய ரசூலுங்கிறீங்க, முன்மாதிரிங்கிறீங்க, எங்க தலைவருங்கிறீங்க, வழிகாட்டி. அவ்வளவு பொய்யா போகுது. இப்ப நீங்கள் அதில் உண்மையாளர்களா இருந்தால் இது வருமா உங்களுக்கு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு சட்டையே கிடையாது உங்களுக்கு. பெருநாள் விசேஷங்களுக்கு போடுவதற்கு ஒரு சட்டை வைத்திருப்பார்கள். வருஷம் அந்த சட்டை எடுக்க மாட்டார். அந்த ஒரு சட்டை தான் 10 பேர் நாளைக்கு போட்டாங்க சட்டைன்னு சொல்லி. மற்ற நாள்ல ஒரு போர்வை போத்திக் கொள்வார்கள். அப்ப அந்த போர்வை தான் உங்களுடைய ஆடையாக மேலைகளையும் போத்திக் கொள்வார்கள். அப்ப இப்படி இருந்தாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இருந்தும் அவர்களை உயர்வா நீங்க மதிக்கிறீங்களா இல்லையா? அப்பயும் இவனை மதிக்க மாட்டேங்கிறீங்க. பெருமை கீழே உள்ள ஒன்றை தான் காட்டுறீங்க. பெருமையெல்லாம் உங்களுக்கு மேல உள்ள காட்ட முடியாதுல. உங்களை விட தகுதியில் பொருளாதாரத்தில் கீழே உள்ளவன் நீங்கள் பெருமையை காட்டும் என்ன நினைத்து பார்க்கணும். இவனை விட கீழே ரசூலுல்லாஹ் இருந்தாருன்னு நினைக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் சொல்றாங்க, தொழுது கொண்டிருப்போம் வீட்டில், ரசூலுல்லாஹ் இருந்து தொழுவாங்க. தொழும் போது நான் ஜனாசாவை போல குறுக்கே படுத்து கிடப்பேன். சஜிதா செய்யறதுக்கு இடம் இருக்காது, சின்ன இடம். ஒரு ஆள் தொழுதா, ஒரு ஆள் படுத்து கிடந்தா ஒரு ஆள் தொழுவ முடியாது. இப்படி ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, ஆயிஷா நாய் குறுக்க படுத்து கிடப்பாங்க. குறுக்க படுத்திருக்கும் போது சஜிதா செய்ய வரும் பொழுது அந்த தலையை வந்து காலில் தான் வைக்கணும். ரசூலுல்லாஹ்வுடைய தலை ஆயிஷாவுடைய காலில் தான் வைக்கணும், இடம் சின்னது. அப்ப ரசூலுல்லாஹ் சஜிதாவுக்கு போகும்போது விரலால் ஒரு கால் ஒரு குத்து குத்துவாங்க. உடனே ஆயிஷா நாய் இப்படி கால் மடக்கிடுவாங்க. இப்படி படுத்திருப்பாங்க ஆயிஷா நாய். இப்ப நீங்க தொழுவுறீங்க, குறுக்க இப்படி படுத்திருப்பாங்க. அப்ப விரலால் குத்தின உடனே காலை நான் மடக்கிக் கொள்வேன். அப்போ ஒருத்தர் கேட்கிறாரு, ஏன் விரலால் குத்தணும் இல்ல சஜிதாக்கு ஒரு நீங்களும் மடக்கிற வேண்டியதானே? அதுக்கு ஆயிஷா நாய் சொல்றாங்க, ஒல்பு யூத்து தான் லைசபிஹா மிஸ்பாகுன். அன்னைக்கு வீட்டில் விளக்குலாம், எங்க வீட்டில் விளக்கு ஏது? விளக்கு இருந்தா தானே சஜிதா செய்ய வர்றது எங்களுக்கு தெரியும், இருட்டு. அப்ப காலம் எல்லாம் உலகத்துக்கெல்லாம் அறிவுச்சுடரை தந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் விளக்கு இல்ல, பல வருடங்களா விளக்கு இல்ல. விளக்கணை இந்த மாதிரி விளக்குகளா? சும்மா ஒரு 25 ml விளக்கெண்ணெய் ஊத்தி ஆலிவ் எண்ணெய் ஊத்தி ஒரு திரிய போடுற விளக்கு இல்ல. பெரிய காஸ்ட்லியான மேட்டர்லாம் இல்ல. இந்த விளக்கு மண்ணெண்ணெய் ஊத்தி விளக்கு திரி போடுவாங்களே, அதான் அந்த காலத்துல விளக்கு. இந்த விளக்கு எங்கள் வீட்டில் இல்லைன்றாங்களே. அப்படி இருந்தால் இழிவா? அப்படி உங்களால் நினைக்க முடியுமா? அப்படி நினைக்க முடியவில்லை என்றால் உங்க பக்கத்து வீட்டில் மின் விளக்கு இல்லாம குடிசையில் வசிக்கிறவனை ஏன் இழிவா கருதுறீங்க? குடிசையில் இருக்கிறாங்கிறதுக்காக வேண்டி. வேற திருட்டு பையனா இருக்கான் கருதிட்டு போங்க, கெட்டவனா இருக்கான் குடிக்கிறான், அவனை இழிவா கருதுங்க. அவனுடைய கெட்ட நடத்தைக்கு நீங்க இழிவாக கருதலாம், அது மார்க்கத்தில் உள்ளது. அவன்கிட்ட போயிட்டு கொஞ்சிட்டு இருக்க தேவையில்லை. அவன்கிட்ட எல்லா மனிதனை போல நல்ல சராசரி மனிதனாக இருக்கிறான், உங்களை போல இருக்கான், உங்களை விட ஒரு மேல இருக்கிறான், காசு மட்டும் இல்ல. ஏன் இழிவாக பாக்குறீங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் அந்த சல்லடை மாவை சலிப்பாங்கல்ல, சல்லடையை பார்த்ததே இல்லைங்கிறாங்க. இப்ப சல்லடையை பார்க்காட்டி எப்படி சாப்பிடுவீங்க? சல்லடை இல்லான சோறு திங்கிறதுக்கு நமக்கு விளங்காது. இது சோற்றுக்கு சல்லடை தேவையில்லை, அப்படி ஆக்கி முழுசா திங்கிறது. கோதுமைக்கு வந்து மாவாக்கணும், மாவை தான் ரொட்டியாக்க முடியும். மாவு எவ்வளவு பட்டு மாதிரி இருக்குதோ அவ்வளவுக்கு உள்ள போகும்.
மாவு பட்டு மாதிரி அரைக்கப்படலன்னு வைங்க, உள்ளக இறங்காது, தொண்டையில சிக்கிக்கிறோம். அப்ப ரசூல்லா பத்தி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள் முழுவதும் அவங்க வீட்டில் சல்லடை கிடையாது. சல்லடை இல்லாம எப்படி செய்வீங்க? திருகையில போட்டு கோதுமையை நாங்க அரைக்குவோம். திருகையில் அரைச்சா எப்படி அரைக்கும்? சும்மா சம்பா கோதுமை மாதிரி இது குருணை இருக்கிற ரவா இருக்குல்ல, அந்த மாதிரி தான் நொறுங்குமே தவிர பட்டு போலவெல்லாம் என்ன செய்யாது. இன்னைக்கு இந்த ரைஸ் மில்ல அரைச்சிட்டு வர்றோமே, அந்த மாதிரியான நவீன மில்கள் அரைக்கிற மாதிரி பட்டு போலவெல்லாம் வராது. அப்ப அது வரும், நாங்க வாயினால ஊதுவோம், ஊதுனோட உண்மையெல்லாம் பறந்து போயிடும், அதை உருட்டி சாப்பிடுவோங்கிறாங்க ஆயிஷா நபி. அப்ப என்ன விளங்குது? இது இந்த உணவு தான் அவங்களுக்கு. நம்ம மாதிரி பட்டு சுகமாலாம் சாப்பிட்டது இல்லை. அப்ப சல்லடையை பயன்படுத்த, சல்லடைன்னா அதுல பாதி போயிருமே. சல்லடையை சலிச்சாங்கன்னு சொன்னா 1 கிலோவுல 1/4 கிலோ தான் தேரும், 3/4 கிலோ மேல தேங்கிடும். அப்ப அந்த மாதிரி நஷ்டமாயிடக்கூடாது என்பதற்காக வேண்டி அப்படியே கரடு முரடாகவே சாப்பிட்டு இருக்கிறாங்களே, அது எப்படி? அது ஏழ்மை தானே. அப்ப இது என்ன பணக்காரன் நினைத்து பார்க்க வேண்டும். நம்முடைய ரசூலே ஏழை, நான் எப்படி ஏழை இழிவா கருதுவேன்? ரசூல் தான் உலகத்திலேயே பெரிய ஏழை. இன்னைக்கு வரைக்கும், இந்த ரசூல்லா காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு உலகம் அழிகிற காலம் வரைக்கும் அந்த மாதிரியான ஏழை இருக்கவே முடியாது. வீட்டில் விளக்கு இல்லாத ஏழை இருக்கவே முடியாது. அதே மாதிரி வீட்டுக்கு போவாங்க, தொழுது முடிச்ச உடனே, சுபு தொழுத உடனே வீட்டுக்கு போய் ஹல் இந்தக்கும் செய்யும், ஏதாச்சும் திங்கி இருக்கான்னு கேட்பாங்க. வீட்டில் போய் ஏதாவது இருக்குதான், ஏதாண்டு என்ன பிரியாணியா, ஏதாவதுங்கிற 2 பேரிச்சம்பழம் தான் கேட்கறாங்க. ஏதாவது இருக்கான்னு கேட்கறாங்க. ஏதாவது என்னது? பேரிச்சம்பழம் ஏதாவது இருக்கா, அதான் கேட்கறாங்க. ஹல் இந்தக்கும் செய்யும், ஏதாச்சும் இருக்குதா? இல்ல ஒண்ணுமே இல்ல. அப்ப நான் இன்னைக்கு நோம்பா இருந்துக்கிறேன். சுன்னத்தான நபிலான நோம்புகள் வந்து காலையில கூட முடிவு எடுத்துக்கலாம். ரமலான் நோம்பு நைட்ல தீர்மானம் பண்ணிடணும். சஹர் டயத்துக்கு முன்னாடியே நோம்பு வைக்கிறேன் நியத்து பண்ணாதான் நோம்பு ஆகும். மத்த நோம்பு நீங்களா விரும்பி வைக்கிற நோம்பா இருந்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறீங்க, சுபுக்கு 8 மணி ஆச்சு, ஒண்ணுமே சாப்பிடல, தண்ணி கூட குடிக்கல, நோம்பு நீட் பண்ணிக்கலாம். ஒன்னும் சாப்பிடாம இருக்கணும். காலைல எந்திரிச்சதுல இருந்து ஒன்னும் சாப்பிடாம இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்? நான் இப்ப நோன்பு வைக்கலாம். இந்த ஹதீஸ்ல இருந்து தான் சட்டம் ரசூலுல்லாஹ் நம்ம சொல்லிக் கொடுக்கல. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செயல்ல இருந்து பெறக்கூடிய சட்டம் என்ன? சுபு தொழுதுட்டு போறாங்க, வீட்டுல என்னமா இருக்கான்னு கேட்கறாங்க, இல்லைன்னு இன்னி சாயமுன், அப்ப நோன்பு வச்சுக்கிறேன். ஒண்ணுமில்ல, சும்மா பண்ணி கிடக்க, ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டேன். மறுபடியும் சோர்ஸ் ஒண்ணு காணா. அப்ப பேசாம பட்னியா இருக்கிறதுக்கு பதிலா நோம்பாயிட்டோம்னா தண்ணி மட்டும் தான் குடிக்க மாட்டோம், இருந்துட்டு போகுது. அப்ப இந்த ஏழையை நீங்கள் என்னவா நினைக்கிறீங்க? ஆகிலத்துக்கு முன்மாதிரி நினைக்கிறீங்க. அப்ப இந்த ஏழையை எதுக்கு இழிவா கருதுறீங்க? உங்க பக்கத்து வீட்டு ஏழையை இழிவா கருதுறீங்க? உங்க கடையில் வேலை பார்க்கிற ஏழை எதுக்கு இழிவா கருதுறீங்க? அப்ப இது அர்த்தம் வேணும், நியாயம் வேணும்ல. இழிவா கருதாலும் அவரை கருதுங்க பார்ப்போம். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வந்து அப்படியே முன்மாதிரி ஆக்குறானே, அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த ஏழையை வைத்து ஏழ்மைங்கிற ஒரு கணக்கை எடுத்துக்கிறாங்க. ஏழை வந்து இழிந்தவன் கிடையாது, செயலால் தான் இழிந்தவன். ஏழ்மையா இருக்கிறதுனால அவனை மட்டமா நினைக்காதீங்க என்பதற்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செய்யறாங்க? இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து ஆக்கி காட்டுகிறான். ஒரு நாள் வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது அபூபக்கர் நிக்கிறார், நண்பகல் நேரம். உமர் நிக்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் வர்றாங்க. என்னப்பா வெளியே நிக்கிறீங்க, என்ன விஷயம்? அபூபக்கர் கேட்கறாங்க, உமர் கேட்கறாங்க. பசி, ஒண்ணுமே இல்லை, ஏதாவது கிடைக்குமா, வேலை வாய்ப்பு கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமான்றக்க தேடி வந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க எதுக்கு இப்ப வெளியே வந்துட்டு? அதுக்கு நானும் வந்திருக்கிறேன். பசி, உங்களுக்கு எதனால் நீங்கள் வெளியே வந்திருக்கிறீங்க? ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு தேடி வந்திருக்கிறீங்கல்ல. அப்ப வீட்டுக்குள்ள ஒன்னும் கிடைக்காம பசியை தாங்க முடியாம நண்பகல்ல வெளியே வந்து ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு தேடி வர்றாங்களே, இந்த ஏழை அன்னைக்கு இருக்கிறான். வீட்டுல ஒரு பிஸ்கட் கூட இருக்காத ஒருத்தன் வீட்டுல, ஏதாவது இல்லாத வீடு இருக்குமான்னு கேட்கிறேன். அப்ப அந்த மாதிரியான ஒரு ஏழையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் நினைத்து பார்த்தீர்களே, ஆனால் ஏழையை நீங்கள் இழிவா கருத மாட்டீங்க. செல்வந்தர்கள் வந்து ஏழையை பார்த்து அவன் ஏழையா இருக்கிறான் என்ற காரணத்திற்காக கல்யாணத்துக்கு விட மாட்டேங்கிறான். சொந்தக்காரனா இருந்தா கூட ஒரு பணக்காரன் அவங்க வீட்டுல கல்யாணம் பண்றான். ஆடம்பர கல்யாணத்துக்கு இஸ்லாத்துல அனுமதி இல்ல. அவன் நீ இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உனக்கு சொல்றேன், நம்ம இதுக்கு மேட்ரு வராது. அழைக்கிற பேர் தௌஹீத் கல்யாணத்துக்கு மேட்ரு வராது. நீங்க அப்படி பண்றீங்க, கல்யாணத்துக்கு கூப்பிடுறீங்க. அப்ப கூப்பிட்டா எப்படி கூப்பிடுறீங்க? எவனோ பாக்குறீங்க, அவங்க ரத்த பந்தம் இல்ல, பழக்கம் இல்ல, உங்களை மாதிரி பணக்காரன், அவனை எல்லாம் கூப்பிட்டுறீங்க. உங்க ரத்த உறவு ஒண்ணு கூப்பிடாத. என்னது? இப்ப ரத்தமா இருந்தும் உறவா இருந்தும் கூட அவன்கிட்ட வசதி இல்லைங்கிறதுக்காக அவனை புறக்கணிக்கிறீங்களா இல்லையா? அவனை தெருவில் விடுறீங்களா இல்லையா? சமமா கருத மாட்டேங்கிறீங்களா? அப்ப எல்லாமே இந்த காசு தான் அளவுகள். அப்ப இதை வச்சுதான் தீர்மானிப்பீங்களா? அப்ப இதை வச்சுதான் தீர்மானிப்பீர்களா இருந்தால் நம்ம ரசூலுல்லாஹ்வை ஏத்துக்கொள்ளன்னு அர்த்தமாயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம என்ன செய்யறோம்? இழிவா கருதுறோம், அவங்களுடைய வறுமையை நம்ம கேலி பண்றோம்னு அர்த்தம், பொய் சொல்லணும்னு அர்த்தம்.
அழகிய முன்மாதிரின்னு சொல்றீங்களே அது பொய். அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹை கருத உங்க மனசுல என்ன வரணும்? ஒவ்வொரு ஏழையை பார்க்கும் பொழுது செல்வந்தர்கள் மனசுல இந்த ஏழை நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடாது, இது ரசூலுல்லாஹ் இதோட கீழே இருந்தார்கள். வேற விஷயத்தை பார்ப்போம். அவனை பற்றி எடை போடுவதற்கு அவனுடைய ஒழுக்கத்தை பாருங்க, நேர்மையை பாருங்க, நாணயத்தை பாருங்க, உழைப்பை பாருங்க, விசுவாசத்தை பாருங்க. ஏழ்மை மட்டும் பார்த்துடாதீங்க. ஏழ்மை அளவுகோலா பார்ப்பது அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்துவதற்கு சமம் என்கிற ஒரு உணர்வு நமக்கு என்ன செய்யணும் வரணும் என்பதற்கு தான் அல்லாஹ் நினைச்சா ரசூலுல்லாஹ் கொடுக்கிற பெரிய விஷயமா? அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா ரசூல் இங்கே மெஹராஜ் கூட்டிட்டு போறான், பெரிய மேட்ரு. அதையே செஞ்சு காட்டுறான். இங்க துனியாவுல இருந்து என்ன செய்யறான், ஒரு செகண்ட்ல போயிட்டு ஒரு செகண்ட்ல திரும்பி வர்றாங்க. அதை செஞ்ச ரப்புல் ஆலமீனுக்கு ரசூலுல்லாஹ்க்கு செல்வத்தை கொடுக்குற பெரிய மேட்ரா? ஆகுண்டு ஆயிட்டு போகுது. தங்கத்திலேயே ஒரு புதையில கொடுத்து விட்டுருவான, அவன் தங்கத்துல வீடு கொடுத்துருவான, என்ன வேணாலும் செய்வான, வேணும்னு கொடுக்கலவன். அவன் கொடுக்க நினைச்சா கொடுத்துருப்பான். அவன் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தேவையும் இருக்கிறது. மனைவிமார்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க, போதுமானதா இல்ல, நீங்கள் தரக்கூடிய செலவினங்களை கொண்டு வாழ்க்கை நடத்த முடியாது என்று அனைவரும் ஒன்னா சேர்ந்து கொண்டார்கள். அதுக்கு அல்லாஹ் என்ன செய்ய சொன்னா, நபியை கூப்பிட முடியும், நம்ம வசதி இவ்வளவுதான், இதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தா வாழுங்க, இல்லாட்டி இப்ப டைவர்ஸ் பண்ற போயிட்டீங்க, இதுக்கு மேல என்கிட்ட எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்ற அல்லாஹ் உத்தரவு போடுறான் குர்ஆன்ல. தாளைன வாருங்கள், மத்தியுக்குன்ன சர்ரியுக்குன்ன சராகன் ஜமீலா, உங்களுக்கு தேவையானதை தந்து அழகான முறையில் விடுவித்து விடுகிறேன். இந்த ஏழ்மைக்கு சம்பந்தப்பட்டு வாழ்க்கை நடத்துவதாக இருந்தால் என் மனைவியாக இருங்கள். நீங்கள் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள் வேணும் என்று சொன்னீர்களே, ஆனால் நீங்கள் தாராளமாக போய் கொள்ளுங்கள், வேற வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று நபியை சொல்லிவிடுங்கள் அல்லாஹ். அப்ப மனைவி இப்படி செஞ்சு போக கூட அல்லாஹ்வுடைய ஹபீப் தானே, மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான், ஆள் கொஞ்சம் சந்தோஷமாய் அப்படி சொல்ல மாட்டாங்க. மனைவிமார்கள் தேவைக்கு கொஞ்சம் அதிகமா தாங்க, அதிகமா கொடுக்கவும் இல்லை. உண்மையில அந்த 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 மாதிரி ஒரு தொகையில் வாழ முடியாதுதான். அவ்வளவு மோசம் 3 மாசம் அடுப்பு மூட்டாம இருந்தா கேட்க மாட்டாங்களா? கேட்பதற்குரிய தகுதியான கோரிக்கை தான் வைத்தார்கள். அப்படி கேட்டும் கூட அல்லாஹ் என்ன செய்யல, அது முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறான். போக சொல்லு பேசாம, நீ இப்படித்தான் இருக்கணும், நீ ஏழையாத்தான் இருக்கணும், இந்த ரேஞ்செல்லாம் வாழணும், உனக்கு மனைவியா இருக்கிறவர்கள் இது கட்டுப்பட்டு வாழ்ந்தால் வாழட்டும். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? வேணும் டாக்டர் அர்த்தம். தேவை இருந்துச்சு, அவசியம் இருந்தது, அவங்களுடைய கோரிக்கையில் நியாயம் இருந்தது. ரசூல் மனைவிங்கிற முறையில் தான் நியாயம் இல்ல. பொதுவாக அந்த கோரிக்கை தப்பு கிடையாது, மனைவி கணவன்கிட்ட கேட்கிறது என்பது தப்பு கிடையாது. அந்த மாதிரியான ஒரு நிலையில் கேட்டதற்கு அல்லாஹ் சொன்ன பதில் என்ன, போயிருங்கன்றான். இருந்தாயிரி போனா போ. அப்ப நம்ம என்ன வழங்குறோம், இவ்வளவு கஷ்டம் மனைவிகளாலேயே ஜீர்ணிக்க, நான் தாயின்னு சொல்றோம், மூமின்கள் அன்னைங்கிறோம், அவங்களுக்கே சகித்துக் கொள்ள முடியாத வறுமை, அவங்களாலே ஜீர்ணித்துக் கொள்ள தாங்கிக் கொள்ள முடியாத வறுமை, அந்த வறுமைக்கு கீழே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியரா வாழ்ந்தாங்களா நினைச்சு பார்க்கணும். இப்படியா நம்ம காலத்துல ஏழை இருக்கான், அந்த மாதிரி ஏழைவை நீங்க இழிவா கருதுறீங்க, அதோட மேல இருக்கான். யாரை எடுத்தாலும் இதுக்கு மேலதான் இருக்கிறான். இந்த உலகத்தில் முஸ்லீம்ல எந்த முஸ்லீம் வேணாலும் தெருவுல படுத்து கிடக்கிறான, வீடு இல்லாம அவன்கிட்ட போய்க்கணும், பிளாட்பாரத்தில் இதை விட மேல இருப்பான். அவன் என்னமாச்சு பிஸ்கெட்டா வச்சிருப்பான் டப்பாவில் போட்டு, ஒண்ணும் இல்லாம இருக்கவே மாட்டான். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தால் நினைத்து பார்த்தீர்களே, ஆனால் பெருமை வரும். பணத்தால் பெருமை அடிக்குமா? பணத்தால் உள்ள பெருமை ஓடி போயிடும். அனசு வர்றாங்க, வீட்டில் போய் வாப்பாட்ட சொல்றாங்க, உம்மாட்ட சொல்றாங்க, உம்மு சுலைம்கிட்ட, பள்ளியாசலுக்கு போனேன், ரசூலுல்லாஹ் படுத்து கிடக்குறாங்க, வயிறெல்லாம், வேலைக்காரர் அனசு ஊழியர், ரசூலுல்லாஹ் வீட்டில் வேலை பார்க்கறாங்க, வேலை பார்க்கிற முதலாளி எப்படி படுத்திருக்காரு பள்ளியாசல்ல, வயிறு ஒட்டி போய் படுத்து கிடக்கிறாரு, பரிதாபப்பட்டு பாவமா இருக்குது, சாப்பிட்டு எத்தனாலே தெரியல, வயிறு ஒட்டி போய் கிடக்கிறது, நம்ம ஏதாவது கொடுப்போமேன்னு வீட்டில் போய் அம்மாட்ட போய் கேட்கறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்சம் ரொட்டி தான் இருக்குது, அதுக்கு மேல இல்லைன்னு அதை கொடுத்து விடுறாங்க. அவர் கொண்டு வர்றாரு, வந்த ரசூலுல்லாஹ் சொன்னோடனே இல்ல வீட்டுக்கு வருவாங்க வாங்கன்னு எல்லாத்தையும் கொண்டு வர்றாங்க. அது 2 தான் சாப்பிட முடியும், இருக்கிற 2 பேரும் கூட்டிட்டு வீட்டுக்கு வந்து செய்யறாங்க, அதை நிறந்து சாப்பிடுற அளவுக்கு இருக்குது. இப்படி எல்லாம் ஒரு அடுத்தவர் பார்த்து பரிதாபப்படும் வறுமை. வயிறு ஒட்டி போய் எத்தனை பேர் இருக்கிறீங்க இன்னைக்கு? எந்த ஏழை வயிறு ஒட்டி போய் இருக்கிறான்? குடிச்சு நாசமா போனவங்க கூட வயிறு ஒட்டி போய் இருக்க மாட்டேங்கிறான். அப்ப அந்த மாதிரியான ஒரு வறுமையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்திருக்கும் பொழுது நம்ம பணம் வைத்து நினைத்து பார்க்க வேண்டும், இந்த ஏழ்மைங்கிற ஒரு மேற்று கிடையாது. அல்லாஹ் ஒரு வகையை வைக்கிறது, அதுக்கு எந்த மரியாதையும் கொடுக்கல. என் ரசூலுக்கு இது கொடுக்க தேவையே இல்லை. நான் நேசிப்பேன், மகாமன் மஹமூதா, உயர்வான இடத்தில் அவரை எழுப்புவேன், ஷபாத்துக்கு அந்தஸ்தை கொடுப்பேன், ஹவுதுல் கௌதருடைய கண்ட்ரோலர் கையில் ஒப்படைப்பேன், இங்கே கொடுக்க மாட்டேன், இங்கே சோத்துக்கு சாவணுங்கிற நிலையெல்லாம் வச்சிருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் செஞ்சிருக்கிறானே. இப்படி நினைத்து பார்த்தோமையானால் பணத்தால் வருகிற பெருமை ஒளிந்துவிடும்.
ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பூரா அப்படி எடுத்து பாருங்க. மாமனிதர்னு ஒரு நூல் போட்டிருக்கிறோம். அதுல படிச்சு பாருங்க ரசூலுல்லாஹ்வுடைய வறுமை எப்படி கஷ்டத்துல வாழ்ந்தாங்க. இவ்வளவு சொன்ன ஹதீஸ் நம்பர்லாம் நான் சொல்லல, அந்த புக்கில் மட்டுமே இருக்கிறது. சொன்ன இவ்வளவு சம்பவங்களுக்கும் இதை விட கூடுதலான விஷயங்கள் அந்த புக்கில் இருக்கிறது. அப்ப இந்த ஹதீஸ்களை அடிப்படையாக பார்த்து நம்ம மனசுல உள்வாங்கி கொண்டு இருந்தோமையானால் பெருமை எடுபட்டு விடும். இது பணப்பெருமை. இது ஒரு வகையான பணத்துல மட்டும் பெருமை இருக்குன்னு நினைக்கிறோமா? அடுத்து குலப்பெருமை இருக்கு. நிறைய பல வகையான பெருமை இருக்கு. எல்லா பெருமையும் ஒழியணும். அப்ப பணத்தால் நமக்கு பெருமை வறுமையானால் இந்த சொன்ன அறிவுரைகளை மனதில் வைத்து நம்ம உள்வாங்கி கொண்டால் நிச்சயமாக பெருமை எடுபடும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு குலம், கோத்திரம், பாரம்பரியம்